இயேசு அவர் ஆயிரம் மதியாயவர். இரு நம்மை சொல்லிடும்போ வல்லமையாக இறங்கி வரட்டும். ஓ ஹalleluya. இந்த சாலையில் இருக்கிற இடங்களில் தெய்வம் அனுபவிப்பார். வாய்களை திறந்து இயேசு இயேசு ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோட நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட தெய்வ சமூகத்திலே அப்பா அதை கடந்து வரும் ஆணைகளுக்கு தப்பதான மகாபெரிய கிருபைகளுக்காய் ஜீவனமாய் சுமாரோக்கியத்துக்காய் நன்றியோட நாங்கள் துதிக்கிறோம். இந்த கால வேலை அங்கேயமாய் இருந்து கொண்டு தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதோ லைவாய் தெய்வத்துடைய வார்த்தை இந்த முதல் வேலை வெளிப்படும் போதோ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜனத்தின் மத்தியில் இருக்க தாவே அற்புதங்களை வெளிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வசனம் ஜீவனம் அல்லேலூயா வித்தியாசத்தை உருவாக்குகிற தெய்வமாக இருக்கிறபடியால் கிலோமீட்டர்கள் அப்புறமாக மைல்களுக்கு அப்புறமாக அல்லேலூயா தெய்வமே வார்த்தை இந்த பகல் வேளை கடந்து போகுமாறு அநேக ஆயிரங்களை தொடுவார், அநேக ஜனங்களை தொடுவார், ஒரு பெரிய விடுதலை அனுபவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் முத்தர செய்த காலவேளாக ஜெபிக்கிறோம். தெய்வம் பொறுப்படுத்த நடத்துவீராக. தெய்வத்துடைய வார்த்தை நமத்தில் வெளிப்பட்டு வரட்டும். எல்லாவற்றுக்கும் மென்மையாய் உம்முடைய நாமம் மகிமை வரட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த கால வேளை மீண்டுமாய் தெய்வ சமூகத்திலே ஆராதனையுடைய நேரங்களிலே தெய்வத்திலே திருவசனமாக உங்கள் மத்தியிலே லைவாய் கடந்து வருவான். தெய்வம் வந்ததான ஜீவனும் ஆயுசும் ஆரோக்கியம் சுகபலத்துக்காய் நாம் தெய்வத்தை நன்றியோட ஸ்தோத்திரம் செய்கிறேன். கடந்த ஒரு வார காலம் முழுவதுமாய் நாம் இருந்ததான இடங்களில் தெய்வம் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி வந்ததான எல்லா விதங்களுக்காய் வழிகளுக்காய் ஒரு வசை கூட நான் தெய்வத்தை நன்றியோட ஸ்தோத்திரம் செய்கிறேன். எல்லா தெய்வ ஜனங்கள் சுகமாக ஆரோக்கியத்தோட பலத்தோட சந்தோஷத்தோடு இருக்கிறேன் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளே பூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். இல்லை என்றால் இந்த பகல் வேளை தெய்வத்துடைய நீதியான காலம் நம்மளுடைய வெளிப்படுவான அந்த தெய்வீக சுகத்தையும் சமாதானத்தை அனுபவிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தெய்வம் தருவாராக. ஒரு வசை கூட உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வ சபையின் சார்பாக ஸ்தாபனத்தின் பேருடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நல்ல நாளை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. Once again, I want to welcome each and every individual, every friends, every viewers, every church believers in Jesus' name. May God bless you abundantly in this morning. தெய்வம் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. சிறுச்சமூகத்தோட தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருப்போமாக. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் என்னை கண்டு கொண்டிருக்கிறீங்க, நான் உங்களை காண முடியவில்லை, ஆனாலும் உன்னையும் என்னையும் காண்கிறதான ஒரு நல்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் இருக்கிறதான இடங்களில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அதிக ஜபத்தோட நாம் தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருப்போமாக. ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு வேண்டி அல்லது ஏதோ ஒரு சடங்குக்கு வேண்டி ஏதோ ஒரு ஆராதனைக்கு வேண்டி அல்லது ஏதோ ஒரு பிரசங்கிக்க வேண்டி கேட்க வேண்டும் என்றதான அந்த அனுபவத்தோடு இருக்காதபடி எல்லாரும்
எல்லாவற்றிலும் உன்னை மாற்றி எடுத்துக்கொண்டு தெய்வ சமூகத்தில் அதிக பயத்தோடு ஆலயத்தில் இருந்து எப்படியாய் வசனத்தை கேட்கிறோமோ அதே போல தெய்வ சமூகத்தில் நாம் உட்கார்ந்து தெய்வத்துடைய வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பிங்கள். வசனங்கள் புறப்படும் போதோ தெய்வத்துடைய ஆவியானவர் உள்ளத்தின் ஆழங்களை தொடும் போதோ உள்ளத்தின் ஆழத்தில் தெய்வத்தோடு ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பி. நிர்விசாரமாய் தெய்வ சமூகத்தில் இருக்காது. பிரசங்கங்கள் மூத்து வரும்போதோ அல்லது காரசாரமாய் தெய்வத்துடைய வார்த்தை வரும்போதோ இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இது கேட்க முடியாது என்று சொல்லி ரெண்டகமாய் இருமாப்பாய் தெய்வ சமூகத்தில் இருந்தால் நிச்சயம் நீ கணக்கு கொடுக்க வேண்டியதான ஒரு நேரம் உண்டாகும். ஆகையாலே இந்த காலவேளை நாம் இருக்கிறது தெய்வ சமூகம் என்று சொல்லி சிறு பிள்ளைகளாகட்டும் வாலிப பிள்ளைகளாகட்டும் சகோதர சகோதரிமார்கள் வைத்து சென்ற யாராயிருந்தாலும் சரி அதிக பயத்தோடு இந்த கால வேளையை நாம் காத்திருப்போமாக. காரணம் தெய்வத்துடைய ஆவியானவர் இன்றைக்கு பெரிய காரியங்கள் செய்வார் என்று நம்முடைய வாக்குத்தத்தமாய் வசனத்தை எனக்கு தெய்வம் தந்திருக்கிறபடியால் குற்றமற்ற மனசாட்சியோடு நல்ல மனசாட்சியோடு பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக எல்லாவற்றையும் நன்றாய் அறிகிறதான தெய்வத்துக்கு முன்பதாய் நின்று கொண்டு அல்லேலூயா உங்களுக்கு முன்பதாய் திருவசனமாய் வெளிப்படுத்துவான் ஆவியானவர். என்னுடைய கையிலே தெய்வம் தந்திருக்கிறார். எல்லா ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லா முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. ஆகையால் தெய்வ ஜனமே சகலத்துக்கும் பரிகாரி தெய்வமாய் காணப்படுகிறார். மாம்சமாய் சுயமாய் பலதும் சிந்தித்துக் கொண்டு தெய்வ வசனத்தை நிர்விசாரமாய் என்ன வேண்டாம், தெய்வ வசனத்தை கேவலமாய் என்ன வேண்டாம், ஏனோ தானே என்று தூக்கத்துக்கு இடம் கொடுத்து ஆகவே வேண்டாத வேற அனுபவங்களுக்கு அதை சிந்தனைகளை டைவர்ட் செய்து கொண்டு இருந்தால் இந்நாள் நாளை இதே டேட் இதே டைம் வைத்து பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய பெட் அறையிலே ஆவியானவர் உன்னோட இடப்பட ஆரம்பிப்பார், உன்னோட பேச ஆரம்பிப்பார். அது யாராயிருந்தாலும் சரி கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் உண்டு. புஸ்தகம் திறக்கப்படும் போதோ யாவரும் தெய்வ சமூகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியதான ஒரு நாள் என்று தெய்வ ஜனம் மறந்து போக வேண்டாம். ஆகையால அதிக பயத்தோடு பக்தியோட தெய்வ சமூகத்தில் இந்த கால வேளை தரித்திருக்குவான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலம் தருவாராக, பலப்படுத்துவாராக. சந்தோஷம் உள்ளவர்கள் 3 முறை கரங்களை உயர்த்தி சத்தமாக இருக்கிறதான இடங்களை நீங்கள் அல்லேலூயா சொல்ல ஆரம்பிங்க. ஜனங்கள் கேட்கட்டும், நீங்கள் கூடியிருக்கிறதான இடம் தெய்வத்தை ஆராதிச்சு கொண்டிருக்கிறீங்க. சத்தமாக ஒரு வசை கூட 3 முறை அல்லேலூயா 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 என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவமாக. காரணம் இது தெய்வத்துடைய சத்தங்கள் கேட்கிற காலமாக இருக்கிறது. தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ ஜனம் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதிக்கும் போதோ விடுதலை எடுக்கிற காலகட்டங்களாய் காணப்படுகிறது. ஆகையால் தெய்வ சமூகத்தில் சந்தோஷத்தோடு ஆவியானவரே என்னோட நீர் பேசுவீராக என்று ஜெயத்தோட நாம் காத்திருப்போமாக. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோட குடும்பங்களை தெய்வம் ஆசீர்வதிப்பாராக, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை தெய்வம் ஆசீர்வதிப்பாராக. தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இந்த ஹalleluya நாட்களிலே நிரம்பி வழிவான நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு தெய்வம் விடுதலையாய் மாற்றுவாராக. பணம் கொண்ட ஆசீர்வாதங்கள், உயர்ச்சிகளோ படிப்புகளோ நன்மைகளோ கொண்ட ஆசீர்வாதங்கள் தெய்வத்துடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாய் தெய்வம் மாற்றுவாராக. ஆமென். அப்படி என்றால் இந்த காலவேளை வசனம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதுவே உங்களுடைய ஃபீட்பேக்குகளும் உங்களுடைய கமெண்ட்டுகளும் உங்களுடைய ஸ்தோத்திரங்களுடைய ஆராதனைகளும் தெய்வ சமூகத்தில் அதிக பக்தியோடு பயத்தோடு கர்த்தரை நீங்கள் உயர்த்தி கனப்படுத்த ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களோடு இடப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளை ஆவியானவரோடு இடப்பட்டதான ஒரு தெய்வ வாதத்தை உங்களோடு நான் பங்கு பெற ஆசைப்படுகிறேன். கடந்த ஒரு வார காலம் முழுவதுமாய் நான் தெய்வத்தோடு கேட்க ஆரம்பித்து கர்த்தாவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் இதை பிரசங்கிக்க வேண்டும், உங்களுடைய ஜனத்துக்கு வேண்டியதான மன்னாவை நான் தர வேண்டும் என்று அதிக வாதத்தோடு நான் இருக்கிறதான இடங்களில் நடக்கும் போது, வாகனம் ஓட்டும் போது, அறைக்குள்ள இருக்கும் போதோ, அது போராடி கொண்டிருக்கும் போதோ என்னை இழுத்தின் ஆழங்களை என்னை அதிகமாய் பிரகாசித்ததான ஒரு தெய்வவசனமாய் இருக்கிறது. பலரும் நினைக்கிறீங்க அநேக கும்பாரம் போல அநேக பாஸ்கெட் ஃபுல்லாக அதை வசனங்கள் பிரஸ்தாபிக்கப்படும் போதோ அதுதான் இன்றைக்கு பிரசங்கத்தோட ரிசல்ட் என்று அல்ல. தெய்வ ஜனமே, வசனங்கள் தாராளமாய் இருக்கிறது, ஏராளமாய் இருக்கிறது. அநேக நோட்டுகள் எடுக்கலாம், அநேக பிரசங்கங்கள் எது வசனங்கள் கை கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு வசனம் போதும் அநேக பேரை மாற்றி எடுக்குவார். இந்த காலவேளை அந்த தெய்வீக வசனம் உன்னையும் என்னையும் மாற்றி எடுக்குவார். உன்னையும் என்னையும் அசை உண்டாகுவார். உன்னையும் என்னையும் ஒரு புதிய அனுபவத்திலே ஆவியானவர் நடத்துவார். ஜெயத்தோட காத்திருப்போமாக. பிரைஸ் தி லார்ட். இன்னும் பலருடைய முகங்கள் சிரிச்ச முகமாய் இல்லை. அநேக பேர் துக்கத்தோட இருக்கிறீங்க, வியாகுலத்தோட இருக்கிறீங்க. அல்ல, சந்தோஷத்தோட தெய்வத்துடைய வார்த்தை நான் கேட்போமாக. தெய்வத்துடைய வார்த்தை சைதன்யம் உள்ளதாய் காணப்படுகிறது. தெய்வத்துடைய வார்த்தை அது பலமாய் காணப்படுகிறது. தெய்வத்துடைய வார்த்தை அது
பட்டயமாய் காணப்படுகிறது. இந்த காலவேளை தெய்வத்துடைய வார்த்தை நம்முடைய உள்ளார அனுபவிப்பான். நான் விசுவாசிக்கிறேன். நான் இங்கிருந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது என் மேலும் வியாபரிக்கிறதான தெய்வத்துடைய வருஷத்தாவியான வல்லமையுடைய கிருபையானது கேட்கிற தெய்வ ஜனத்தின் மேலே, கேட்கிறதான ஒரு விசுவாசிகள் மேலே, ஒரு நபர்கள் மேலே வருஷத்தாவியானவர் இந்த காலவேளை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இருதய கண்களோடு திறக்கப்படட்டும், காதுகளோடு திறக்கப்படட்டும், சிந்தனைகளோடு திறக்கப்படட்டும், யோசனைகளோடு திறக்கப்படட்டும். ஆவியானவருக்கு வேறு அற்புதம் செய்வார். ஜபத்தோட நாம் காத்திருப்போமாக. இந்த காலவேளை தெய்வத்துடைய காலம் நம்மளே வெளிப்படட்டும். தெய்வத்துடைய அபிஷேகம் இந்த பகல் வேளை நம்மளே வெளிப்படட்டும். தெய்வத்துடைய விடுதலை இந்த பகல் வேளை வெளிப்படட்டும். ஜபத்தோட நாம் காத்திருப்போமாக. வேகமாய் தெய்வத்துடைய வசனத்தை நாம் வாசிப்போமாக. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதிலே 12வது வசனத்தை இன்றைக்கு பிரசங்கத்தில் பாகமாக தெய்வ சமூகத்திலே தெய்வம் தந்ததான மன்னாவுக்காய் நாம் தெய்வத்தை நன்றியோட ஸ்தோத்திரம் செய்கிறேன். The book of John Gospel chapter 8 verses 12. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதிலே 12வது வசனத்தை நிறுத்தி நிதானமாய் வாசிக்க நாம் கேட்போமாக. எஸ் சார். യേശു പിന്നെയും അവരോട് സംസാരിച്ചു, ഞാൻ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകുന്നു. എന്നെ അനുഗമിക്കുന്നവൻ ഇരുളിൽ നടക്കാതെ ജീവന്റെ വെളിച്ചമുള്ളവൻ ആകും എന്ന് പറഞ്ഞു. ആമേൻ. Then Jesus spoke to them again, saying, I am the light of the world. He who follows shall not walk in darkness, but have the light of life. Amen. Hallelujah. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றால் வாசிக்கப்பட்டதான தெய்வத்துடைய வாக்குத்தத்தங்களுக்காய் வசனங்களுக்காய் நான் தெய்வத்தை நன்றியோட ஸ்தோத்திரம் செய்கிறேன். எல்லாருக்கும் காணா பாடமாக தெரிந்ததான ஒரு தெய்வ வசனமாய் இருக்கிறது. சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிற வசனமாய் காணப்படுகிறது. சிறு பிள்ளைகள் வளர்ந்து வந்த உடனே அவர்களுக்கு நீண்ட வசனங்கள் சொல்லிக் கொடுக்காத நேரங்களே அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக சில வசனங்களை நாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஜீசஸ் வெப்ட், ஐ ஆம் தி லைட் என்றதான பாகம் போல இது எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு தெய்வ வசனமாய் காணப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் படிக்கும் போது அப்போஸ்தலனாகிய யோவான் தெய்வத்தை உயர்த்துகிறதான ஒரு தெய்வீக பாகமாய் காணப்படுகிறது. He focused that God's word is the eternal word of God. தெய்வத்துடைய வார்த்தை நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற தெய்வத்துடைய வார்த்தையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால் நமக்கு தெய்வம் தந்திருக்கிறது. அல்லது தெய்வத்துடைய நித்தியமான வார்த்தையாய் இருக்கிறது. இந்த நித்திய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போதோ நித்திய ஜீவனை அனுபவிக்க முடியும். நான் வாசித்ததான பாகத்தை மறந்து போக வேண்டாம். வெளிச்சத்திலே நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகுமா? ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கும். என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, இந்த பகல் வேளை தெய்வத்துடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போதோ நமக்கு ஒரு ஜீவன் உண்டாக வேண்டும். உலகத்திலே வாழும் போதோ அனுதினமாய் ஆகாரத்தை புசிக்க ஆரம்பிக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் உண்டு, லஞ்ச் இருக்கிறது, டீ டைம் ஸ்நாக்ஸ் இருக்கிறது, ராத்திரி டின்னர் இருக்கிறது. இந்த 4 காரியங்கள் சைமல்டேனியஸாய் நாம் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, இந்த கேப்ல பல நேரங்களை ஃபில் செய்ய ஆரம்பிக்கிறோம். இவ்வளவாய் ஃபில் செய்கிறது மாத்திரமல்ல, இதற்கு மத்தியில் காபி உண்டு, டீ உண்டு, ஜூஸ் உண்டு, தண்ணி உண்டு, எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறோம். எதற்கு வேண்டி? பிரியப்பட்ட தெய்வ ஜனமே, நம்முடைய சரீரத்திலே பலன் போகாதிருக்கு, குந்தி போகாதிருக்கு, தலைக்கு அது கரங்கி கீழே விழுந்து போகாதிருக்கு, மயக்கம் அடிச்சு விழுந்து போகாதிருக்கு, பலன் உண்டாக ஆதாரத்தை நாம் புசிக்க ஆரம்பிக்கிறோம். என்னுடைய சரீரத்துக்கு ஒரு பலன் உண்டாகிறது. சில நேரங்களில் நம்முடைய ஆதாரங்களை நாம் ஸ்கிப் செய்ய ஆரம்பிக்கிறோம். கடந்த நாட்களே குளோபல் ஆர்கனைசேஷன் இருந்ததான ஒரு டாக்டர் பிரஸ்தாபித்ததான ஒரு காரியம், அது ஆதார் காலையில பிரேக்ஃபாஸ்டை நீ ஸ்கிப் பண்ணால் உன்னுடைய பிரெயின் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறது, பிரெயின் ஆனது கோளாறு உண்டாக ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் காலையிலே பிரேக்ஃபாஸ்டை ஸ்கிப் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். நல்லதுதான், டைம் இல்லை, பல சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவோம் என்றால் உன்னுடைய பிரெயினுக்கு டேமேஜ் உண்டாகிறது, உன்னுடைய பிரெயினுக்கு ஒரு கோளாறு உண்டாகிறது.
சொல்லக்கூடாது என்றால் இந்த காலவேளை அவர்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன். அதிகாலை தெய்வத்தை தேடுகிறதான தெய்வ பிள்ளைகளே, இந்த தெய்வீக நித்திய ஜீவ வசனங்களை நீ ஸ்கிப் பண்ணால் உன்னுடைய பிரெயின் மாத்திரம் அல்ல, உன்னுடைய முழு சரீரம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறது, உன்னுடைய முழு சரீரம் கோளாறாக ஆரம்பிக்கிறது. ஆகையால் அதிகாலை எழுந்தவுடனே நீ வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அதுதான் தெய்வம் நமக்கு தந்திருக்கிற நித்திய பாகமாய் காணப்படுகிறது. அப்படி என்றால் உலகத்தில் ஜீவிக்க ஆதார வேண்டிய சத்தியம் என்றால் இந்த காலவேளையிலே கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்குவார். என்னுடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுவார். தெய்வத்துடைய வார்த்தை எனக்கு வேண்டியதாய் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அத்தனமல்ல, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரங்கள் அடங்கி இருக்கிறது. 21 அதிகாரங்களை அடங்கி இருக்கிறதான இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போதோ அனுதினம் வேண்டியதான ஆவிக்குரிய மன்னாவை தருகிற பாகமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் கேட்கிறதான ஒரு பதம் உண்டு. ஸ்ட்ரைட் டவுன் ஆனாலும் 144 கர்ஃபி ஆனாலும் எசென்ஷியல் திங்ஸ் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறது போல 21 அதிகாரத்தில் அனுதினம் நமக்கு ஜீவிக்கத்தக்கதாக எசென்ஷியலாய் அனுதினம் ஆவிக்குரிய தேவைகளை ஆதாரங்களை தருகிற ஒரு புஸ்தகமானது 21 யோவான் எழுதின சுவிசேஷமாய் காணப்படுகிறது. அப்படி என்றால் அதில் நீங்கள் படிக்கும் போதோ தண்ணீரை குறித்து சொல்லுகிறது, அப்பத்தை குறித்து சொல்லுகிறது, திராட்சை ரசத்தை குறித்து சொல்லுகிறது, வெளிச்சத்தை குறித்து சொல்லுகிறது, மேய்ப்பனை குறித்து சொல்லுகிறது, அது ஆடுகளை குறித்து சொல்லுகிறது. இதெல்லாம் அனுதினத்துடைய எசென்ஷியல் தேவையாக இருக்கிறது. எதற்கு வேண்டி? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய ஜீவத்தை அனுபவிக்க நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆமென் சொல்லுகிறவர்கள் என்னோட சேர்ந்தோட ஸ்தோத்திரம் சொல்லி ஆமென் சொல்ல ஆரம்பிங்க. அப்படி என்றால் இந்த காலவேளை என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, அனுதினமும் உனக்கு வேண்டியது நித்திய ஜீவனாய் இருக்கிறது. தெய்வத்துடைய வார்த்தை நமக்கு வேண்டியதாய் இருக்கிறது. சாராம்சத்துக்குள்ளே போகாதபடி வேகமாய் தெய்வத்துடைய வார்த்தைக்குள்ளே அவரை நான் பிரவேசிக்க ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நாம் வாசித்ததான தெய்வத்துடைய வார்த்தை என்ன? வாட் இஸ் த கீ வேர்ட்? மீண்டும் நாம் வாசிப்போமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனத்தை சீக்கிரமாய் மீண்டும் வாசிக்க நாம் கேட்போமாக. ഞാൻ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകുന്നു, എന്നെ അനുഗമിക്കുന്നവൻ ഇരുട്ടിൽ നടക്കാതെ ജീവന്റെ വെളിച്ചമുള്ളവൻ ആകും എന്ന് പറഞ്ഞു. പോതും. Yes sir. I am the light of the world. I am the light of the world. He who follows me, He who follows this light shall not walk in darkness, shall not walk in darkness, but have the light of life. Number 3, he will have the light of the life. சீக்கிரமாய் வாசிக்க தமிழ்ல. கவனிக்கிறோம். இயேசு தம்முடைய ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். 3 காரியங்கள் இங்கே நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். 1, இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துக்கு எப்படியா இருக்கிற வெளிச்சமாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். 2வது, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், அவன் வெளிச்சத்திலே இருப்பான். 3வது, அந்த கடைசி லைனை வாசிங்க. ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அல்லது ஜீவ வசனத்தை அவன் அடைந்திருப்பான். the light of the life. praise the Lord. அப்படி என்றால் இந்த 3 காரியங்களை நன்றாக கவனிக்கணும். இதுலயே ஆழங்களுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக இன்றைக்கு இந்த மெசேஜுடைய டைட்டில் அல்லது டாபிக் praise the Lord. ஹalleluya. வெளிச்சம் இருக்கும்போது அந்தகாரம் மாறி போக ஆரம்பிக்கும். when the light affects, hallelujah, the darkness will be removed. அப்படி என்றால் இந்த காலவேளை நாம் வாசிச்சதான தெய்வபாகம் என்ன? இயேசு ஜனத்தை பார்த்து சொன்னதான ஒரு காரியம், நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். ரைட்? I am the light of the world. இயேசு இந்த பூமிக்கு உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதிலே 9ஆம் வசனத்தை படிக்க ஆரம்பிப்போமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். John chapter 1 verses 9, please read. ഏത് മനുഷ്യനെയും പ്രകാശിപ്പിക്കുന്ന സത്യ വെളിച്ചം ലോകത്തിലേക്ക് വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. Amen. Hallelujah. Yes. That was the true light which gives light to every man who comes into the world. Amen. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கத்தக்கதாக ஒளியே
அது மெய்யான ஒளி, அது இயேசுவாய் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் நாம் வாசித்ததான பாகம் என்ன? தெய்வம் மெய்யான ஒளியாய் இருக்கிறார், இயேசு மெய்யான ஒளியாய் காணப்படுகிறார். Jesus is the light of the world. Praise the Lord. அப்படி என்றால் ஒன்னு கூட மேலே நாம் சிந்திப்போமாக, இன்றைக்கு இந்த உலகம் எதற்கு அடிமையாக இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது இயேசு உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். Jesus is the light of the world. அப்படி என்றால் இந்த உலகம் இன்றைக்கு வெளிச்சம் அல்ல, அந்தகாரத்திலே சூழ்ந்திருக்கிறது. The world is in darkness, so there is no light. உலகம் அந்தகாரத்தில் இருக்கிறது, உலகம் இருளே இருக்கிறது. கடந்த பைபிள் ஸ்டடியில் நாம் கேட்டது போல உலகமானது சத்துருடைய கையிலே இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்தகாரத்தினுடைய கையிலே, இருளும் கையிலே இருக்கிறபடியால் வெளிச்சம் நஷ்டப்பட்டு போய் இருக்கிறது. என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளை நன்றாய் கவனிக்கணும். நேரம் குறைவாய் இருக்கிறபடியால் வேகமான ஓட ஆசைப்படுகிறேன். இது எல்லாரும் பைபிள் கீழே வச்சுட்டு என்னை மாத்திரம் கவனித்துக் கொண்டு தேவ வசனத்தினுடைய ஆழங்களுக்குள்ள ஒன்னு கிரகிக்குமாறு ஜெபத்தோட நாம் காத்திருப்போமாக, ஸ்தோத்திரத்தோட காத்திருப்போமாக. அல்லது கேட்க சரியா நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் செதறி போக ஆரம்பிப்பீங்க. இந்த மதங்களில் சத்ரு உன்னை டைவர்ட் செய்யத்தக்கதாக பலவிதமான காரியங்களை கொண்டு வரும்போதோ அதற்கு இடம் கொடுக்காதபடி ஜெபத்தோட கேட்டு இந்த பதங்கள் இருக்கிற இடங்களில் வந்து போற தெய்வத்தை ஆராதிக்குமாறு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிரியை செய்யட்டும். என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, உலகம் அந்தகாரத்தில் இருக்கிறது, உலகம் இருளே அமைந்திருக்கிறது. உலகமானது become a darkness. கவனிக்கணும். மாலை ஒரு 6-7 மணி ஆனால் இருளாய் இருக்கிறது. நம்முடைய வீடுகள் அறைகள் எல்லாம் இருட்டாய் இருக்கிறது. உடனே நாம் லைட் போட ஆரம்பிக்கிறோம். ஒரு 7-7 மணி ஆனால் நல்ல கவனிக்கிற லைட்டுகள் எல்லாம் போட்டு இருக்கிறோம். திடீரென்று கரண்ட் போக ஆரம்பிக்கிறது. கரண்ட் போன உடனே ஒரு பெரிய இருள் சம்பவிக்கிறது. நிமிஷங்களுக்கு பிறகுதான் எமர்ஜென்சி லைட் ஆன் ஆகிறது, எமர்ஜென்சி உடைய மோட்டார் ஆன் ஆக ஆரம்பிக்கிறது, ஜெனரேட்டர் ஆன் ஆக ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகுதான் பலதும் நாம் தேட ஆரம்பிக்கிறோம். நல்ல கவனிக்கிறோம். இந்த லைட் போகும்போதோ அந்தகாரம் போகும்போதோ நடக்கிறதான 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். ஜெபத்தோட நீங்கள் கவனிக்க வேண்டும். உலகம் அந்தகாரத்தில் இருக்கிறது, நீயும் நானும் அந்தகாரத்தில் காணப்பட ஆரம்பிக்கிறோம். காரணம், இந்த லைட் போன உடனே 3 காரியம் சம்பவிக்கிறது. ஒன்னு, பயம் பிடிக்க ஆரம்பிக்கிறது. இருட்டில் இருக்கிறவர்களுக்கு பயம் உண்டாகிறது. ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க, திடீரென்று கரண்ட் போனது, ஒரு பயம் உண்டாகிறது. என்ன, யாரோ வந்து என் பிளேட்ல கை போடுறான், யாரோ வந்து அதே சிக்கன் பீஸ் திருடுறான் என்று ஒரு பயம் உனக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. நீ நல்ல தூங்கி கொண்டிருக்கிறாய், திடீரென்று கரண்ட் போகிறது, உனக்கு ஏதோ ஒரு பயம் உண்டாகிறது. என்னை கேட்கிறதான தெய்வ ஜனமே, பயத்தினுடைய காலகட்டத்தில் என்னவா பெந்தகோஸ்து தெய்வ சபைகள், தெய்வ ஜனங்கள் தெய்வத்தை பயப்பட வேண்டிய இடத்துல இந்த உலகமா இருக்கிற அந்தகாரத்தில் பயந்து கொண்டு இன்றைக்கு ஒரு லாக்டவுனுக்குள்ளே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீ ஏன் அறியாமல் இருக்கிறாய்? பயம் யாவரையும் பிடித்திருக்கிறது. தைரியமாய் வெளியே போக முடியல. காரணம் என்ன? வியாதி என்னை பிடிக்க ஆரம்பிக்கும், வைரஸ் என்னை பிடிக்க ஆரம்பிக்கும். பயத்தினுடைய அனுபவமானது உன்னை அலட்டி கொண்டிருக்கிறது. காரணம், தெய்வத்துடைய வெளிச்சம் நஷ்டப்பட்டவனுக்குள்ளே தேவ இருள் உண்டாகிறது, பயம் உண்டாகிறது. காலையில் எழுந்த உடனே ஒரு பயம், காலையில் எழுந்த உடனே ஒரு பயம். ஐயோ, எனக்கு சரியாய் வேலை இல்லை, சரியாய் கமிட், அதையா சம்பளம் இல்லை, இந்த மாதம் நான் எப்படி ஓட்டுவேன், எனக்கு என்ன கிடைக்கும், அரிசி இல்லை, பருப்பு இல்லை, அனுதினமான தேவைகள் இல்லை என்ற பயத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த காலவேளை ஒரு பரிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தரப்போகிறார். இரண்டாவது, இந்த லைட் போகும்போதோ அல்லது இருள் ஆகும் போதோ சம்பவிக்கிற ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா? கன்ஃபியூஷன். காரணம், இருக்கிற இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகிறது. எங்க மேட்ச் பாக்ஸ்
பாக்ஸ் இருக்கிறது, எங்க கேண்டில் இருக்கிறது, எங்க எமர்ஜென்சி லைட் இருக்கிறது, பக்கத்துல யார் இருக்கிறது, புருஷன் எங்க இருக்கிறான், மனைவி எங்க இருக்கிறான், கை குழந்தை எங்க இருக்கிறது, அவன் என்று தான் ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகிற ஒரு காலகட்டத்தில் வந்து போய் இருக்கிறோம். என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, உடைய ஜீவத்தில் வெளிச்சம் நஷ்டப்படும் போதோ, உடைய ஜீவத்தில் வெளிச்சம் நஷ்டப்படும் போதோ, நீ இருளா இருக்கிறத அந்த காலத்தில் வெளிப்படும் போதோ உனக்கு பலதும் கன்ஃபியூஷன் ஆகி போய் இருக்கிறது. உன் அப்பன் யாருன்னு நீ அறியாத இருக்கிறாய், உன் அம்மா யாருன்னு நீ அறியாத இருக்கிறாய், கூட்டு சகோதரமார் யார் என்று நீ அறியாத இருக்கிறாய், உடைய மாமியார் அதை மச்சனமார் யார் என்று அறியாத இருக்கிறாய், உடைய பெற்றோர்கள் யார் என்று நீ அறியாத இருக்கிறாய், உடைய கூட பிறப்பு யார் என்று நீ அறியாத இருக்கிறாய். பலதும் கன்ஃபியூஷன் ஆயிருக்கிறதான ஒரு கன்ஃபியூஷன் டோனிலே நீ உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலங்கள் அதிக துக்கத்தோடு சொல்லுகிறேன். யாரை கேட்டு பாருங்க சொல்றேன், I have been confused. Why I have been confused? I am confused about my future. I've been confused about my essential work. I've been confused on day to day, my everyday's life things. Yes, because you are in the darkest. நீ இருளில் இருக்கிறபடியால் உனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து போயிருக்கிறது. சொந்த தாயுடைய அன்பை நீ அறியாத இருக்கிறாய், பெற்ற தகப்பனுடைய அன்பை நீ அறியாத இருக்கிறாய், கூட பிறப்புடைய சகோதரனுடைய ஸ்நேகத்தை நீ அறியாத இருக்கிறாய். உனக்கு நன்மை செய்யும் தெய்வ சபையும் தெய்வதாசனும் தெய்வ ஜனத்துடைய நன்மைகள் நீ அறியாத இருக்கிறாய். உனக்கு சத்துரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலவேளை அந்த கன்ஃபியூஷனை மாற்றுவார். தெய்வத்துடைய வெளிச்சம் உதிக்கட்டும். சோத்திரம் வர மாட்டேங்குது, கன்ஃபியூஷன் நிரம்பி இருக்கிறது. ரைட், கவனிக்கணும். யார் யாரும் தெரியல, மரியாதை கொடுக்க முடியல, கௌரவப்படுத்த முடியல. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகியிருக்கிறது, எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகியிருக்கிறது, கன்ஃபியூஷன் நிரம்பி போயிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலவேளை காரணம் நீ இருளில் இருக்கிறதுனால உனக்கு கன்ஃபியூஷன் ஆகியிருக்கிறது. இதில் ஜெயம் பெறுவான் தெய்வத்துடைய ஆவியானவர் உன்னை இந்த காலவேளை அழைக்க ஆரம்பிக்கிறார். மூன்றாவது நடக்கிற சம்பவம் என்ன? துக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பயம், இரண்டாவது கன்ஃபியூஷன், மூன்றாவது துக்கம். இயேசு சொல்லுகிறார், உடைய துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். இந்த ஆராதனை வந்திருக்க தெய்வ சபையே, அருமையான தெய்வ ஜனமே, இந்த லைவாய் பிரசங்கத்தை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, இந்த பிரசங்க முடிவிலே உடைய துக்கத்தை தெய்வம் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய்? வாலிப பிள்ளைகளே, ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய்? குடும்பங்களே, ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய்? சகோதரமார்களே, ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய்? சகோதரிமார்களே, எதை சொல்லி துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? அதற்கு காரணம் வந்து துக்கம் வந்தது காரணம் என்ன? நீ இருளிலே விழுந்திருக்கிறாய். சோத்திரம் வரப்பட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை இருளாய் மாறி இருக்கிறது. ஜபம் இல்லை, ஆராதனை இல்லை, உபாசம் இல்லை, கூடியிருப்பு இல்லை. இப்போ ஆராதனைக்கு வர முடியாத பலருக்கும் பயம் துளிரிட்டு போயிருக்கிறது. இனி பாச பார்க்க முடியாது, போன் பண்ணா ஆஃப் பண்ணி வச்சிடலாம், காண முடியாது, பேச முடியாது. எத்தனை நாட்கள், எத்தனை தூரம் போனாலும் உன்னை அறிகிறதான ஒரு கண்கள் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருடைய அழகான கண்கள் இந்த காலவேளை நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அழகான கண்கள் நம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. என கேட்கிறதான அருமையான விசுவாசிகளே, அருமையான தெய்வ ஜனமே, இந்த மூன்று கான்செப்டிலே பதத்தில் அல்லவா நீ உடைய விசுவாச வாழ்க்கையில் நீ விழுந்து போயிருக்கிறாய். தெய்வ ஜனம் விழுந்து போயிருக்கிறது, சபை விழுந்து போயிருக்கிறது, தெய்வதாசன்மார்கள் விழுந்து போயிருக்கிறார்கள், முன்பந்தில் அன்புடன் செய்கிறதான தெய்வ பிள்ளைகள் அப்போஸ்தலன்மார்கள் விழுந்து போயிருக்கிறார்கள். இந்த காலவேளை ஆவியானவர் எச்சரிக்கிறார். இந்த பயத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டியதாக இருக்கிறது. இந்த கன்ஃபியூஷனிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டியதாக இருக்கிறது. இந்த துக்ககரமான சம்பவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் இயேசு சொல்லுகிறார், நானே வெளிச்சமாய் இருக்கிறேன். ஆமென். அப்போ உலகமானது அந்தகாரத்தில் இருக்கிறபடியால் தெய்வத்துக்கு பயப்படணும் இல்லையோ, மனுஷனுக்கு பயப்படுகிறோம். ராத்திரியிலே நல்ல படுத்து தூங்கி கொண்டு இருக்கும் போது மத்திய ராத்திரி 2 மணி 3 மணி 4 மணி நல்ல அழகான நித்திரையுடைய நேரம், திடீர்னு யாரும் வந்து கல் தட்டுறாங்க, ஜன்னல் வழியா கை போடுறாங்க, எவனோ ஒரு திருட உள்ள வந்துட்டான். என்ன நடக்கிறது? பயம்.
இந்த கால வேளை நான் உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன். இயேசு வரும்போது நீ பயந்திருந்தால் போக முடியாது. அல்லேலூயா. இருளே இருக்கிறதான தெய்வ ஜனமே, நீ பயத்தோடு இருந்தால் தெய்வராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அந்த இருள் மாற வேண்டும் என்றால் திருவசனம் சொல்லுகிறது, இருளிலே இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காண ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இந்த பகல் வேளை உன்னை பயப்படுத்துகிற ஆவியிலிருந்து ஜெயம் பெற ஆரம்பி. ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஸ்தோத்திரம் சொல்ல முடியல, பயம் அலட்டி கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளை பயம் அலட்டி கொண்டிருக்கிறது. அடுத்த நிமிஷம், அடுத்த நேரம் என்ன சம்பவிக்கும் என்று அறியாத இருக்கிறதான அனுபவங்கள். இரண்டாவது, நான் கேட்டது போல கன்ஃபியூஷன் நிரம்பி இருக்கிறது. கன்ஃபியூஷன் உண்டாக்குறது தெய்வத்துடைய காரியம் அல்ல. வேதவசனத்தை படிக்கும் போது கர்த்தர் சொல்லுற ஒரு காரியம் உண்டு. ஆதாமோட ஏவாளோட தெய்வம் சொல்லுகிறான், தோட்டத்தில் நான் உங்களை வச்சிருக்கிறேன், எல்லா சௌகரியத்தையும் அவருக்கு தந்திருக்கிறேன், எல்லா நன்மை அனுபவிக்க அவருக்கு தந்திருக்கிறேன். ஒரே ஒரு டிமாண்ட், கன்ஃபியூஷன் வேண்டாம். இதை நீ தொட்டு புசிச்சால் என்ன? புசிக்க கூடாது, புசிச்சால் நீ மரிப்பாய். இதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்கிறது? இயேசு சொன்னால் போக வேண்டாம், அந்த வழியாய் போகாதே, அந்த பக்கம் போகாதே, அந்த விருட்சத்தை பழத்தை தொடாதே, அதை நீ புசிக்காத. இவ்வளவுதான் இயேசு சொன்னார். வேற பிதாவாகிய தெய்வம் சொன்ன, வேற ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் தந்திரம் உள்ளவன், நல்ல கவனிக்கணும், இருளே இந்த பூமி நிரம்பி இருக்கிறபடியால், இந்த உலகத்தில் நீ விழுந்திருக்கிறபடியால், தந்திரம் உள்ளவன் தந்திரமாய் உள்ளே வந்து உனக்கு இஷ்டப்பட்ட காரியத்தை அவன் நினைச்ச ஆரம்பிக்கிறான். அவன் பெரிதாய் எண்ண ஆரம்பிக்கிறான். தெய்வம் சொன்னான், நான் இதை புசித்தால் மரிப்பேன். பிசாசு சொல்லுகிறான், நீ இதை புசித்தால் தெய்வனை போல. டோட்டல் கன்ஃபியூஷன். புசிக்கணுமா வேண்டாமா? புசிக்கணுமா வேண்டாமா? கிட்ட போகிறா, தெய்வ சத்தம் கேட்கிறது, தொடாதே, தொடாதே, செய்யாதே, பேசாதே, இப்படி இருக்காதே. ஓ மனசாட்சி உன்னோட வாதிக்கிறது, ஓ இருதயம் உன்னோட வாதிக்கிறது, பிளாக் உண்டாகிறது. திருவசனத்தில் வாசிக்கிறது, பாராக்குடைய கமிஷன் வாங்கிக் கொண்டு, பாராக்குடைய ஆலோசனை ஏற்றெடுத்துக் கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்குவான். பிழையாம் புறப்படும் போதோ அவனுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உண்டாக ஆரம்பித்தது. ஐயோ, இவர்கள் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ ஜனத்தை சபிக்குவான், எனக்கு என்ன அதிகாரம் உண்டு? ஆனால் பாராக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க ஆரம்பித்தான். பாராக்கு ஒரு அருவியா அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான், அவனுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதை வாங்கிக் கொண்டு புறப்படுகிறான். பிழையாமுடைய அதை அனுபவம் என்ன? பாதி நடு ரோட்டிலே அவன் கன்ஃபியூஷன் ஆயிருக்கிறான், போக முடியல. ஸ்தோத்திரம் வரமாட்டேன், ஸ்தோத்திரம் வரமாட்டேன். அவனுக்கு வாய் இல்லை அதை பேச, கண்ணிருந்தும் காணாத இருக்க போதும். இதா தூதன் என்று கொண்டிருக்கிறார், தூதன் என்று கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற தெய்வ சபையே, என்னை கேட்கிற விசுவாசியே, என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அருமையான வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, பெற்றவர்களே, நீ பாவம் செய்ய போதோ, உனக்கு கன்ஃபியூஷன் உண்டாகும் போதோ, இந்த உலகத்தில் அந்த காலத்தில் நீ மாற்றிக்கொண்டிருக்கும் போதோ, உன்னை விடுவிக்குவான் ஒரு தூதன் இறங்கி வரும்போதோ, நீ அறியாததை காலால உதறி தள்ளி கொண்டிருக்கிறாய், காலால உதறி தள்ளி கொண்டிருக்கிறாய். அதான் கன்ஃபியூஷன், அதான் கன்ஃபியூஷன். போனமா வேண்டாமா? பாராக்கு எனக்கு வேண்டுமா? தெய்வம் எனக்கு வேண்டுமா? பாராக்குடைய பணம் எனக்கு வேண்டுமா? இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க நான் போக வேண்டுமா? ஒன்னும் அறியாத மாறப்படுகிறான். இதுபோல ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் மாறப்பட்டு கொண்டிருக்கிறார். தெய்வம் சொல்லுகிறான் தொடாதே, பிசாசு சொல்லுகிறான் தொட்டு பாரு. தெய்வம் சொல்லுகிறான் தொடாதே, பிசாசு சொல்லுகிறான் தொட்டு பாரு. ரெண்டும் அவள் கன்ஃபியூஷன் ஆகி காணப்பட ஆரம்பிக்கிறது. அபிரகாமோட தெய்வம் சொல்லுகிறான் ஒரு பவம் உண்டு. அபிரகாமே, நான் உன்னை அழைக்க ஆரம்பிக்கிறேன், ஒரு டிமாண்ட் நான் வைக்க ஆரம்பித்து புறப்பட ஆரம்பி. அபிரகாம் புறப்பட ஆரம்பித்தார். புறப்பட்டதான் அபிரகாம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். புறப்பட்டு போகும்போதோ அவனுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகிறது. பின்னாலும் ஜனங்களை கூப்பிடுகிறார்கள், முன்னாலும் போக ஆரம்பிக்க ஒரு திசை இல்லாதபடி. ஆனால் அவன் கன்ஃபியூஷன் ஆகவில்லை, அபிரகாமுக்கு கன்ஃபியூஷன் ஆகவில்லை. காரணம் அபிரகாமுக்கு நன்றாய் தெரியும், என்னை அழைத்தவர் என்னோட கூட இருக்கிறார், என்னை அழைத்தவர் என்னோட கூட இருக்கிறார். ஆகையால் நான் அப்பொழுது
வீட்டை விட்டதும், தேசத்தை விட்டதும், பட்டணத்தை விட்டதும், சர்ச்சக்கார விட்டதும், பட்டணத்தை விட்டதும் கன்ஃபியூஷன் ஆகவில்லை. எனக்கு முன்பதாக ஒரு ஹல்லேலூயா, ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டு. என்னை அழைத்தவனுக்கு முன்பதாய் மாறபடியால் நான் ஜெயத்தோடு போக ஆரம்பிக்கிறேன். காரணம் என்ன? அவன் இருளில் நடக்கவில்லை, வெளிச்சத்தில் நடந்தான். ஆனால் ஆதாமும் ஏவாளும் அது வெளிச்சத்தில் இருந்தும் ஒரு கன்ஃபியூஷன். தொடணுமா தொடக்கூடாது? தொட்டா நான் சபிக்கப்படுவேன். தந்திரமுள்ள விசுவாசம் அது பிரச்சனை அல்ல, அது பிரச்சனை அல்ல. நடந்த சம்பவம் என்ன? அவள் தொட்டால் கண்கள் திறக்கப்பட ஆரம்பித்தது. இருக்கிறது கன்ஃபியூஷன் நிரம்பி போய் இருக்கிறது. கன்ஃபியூஷன் நிரம்பி போய் தோட்டத்தில் இருக்க முடியாதபடி தெய்வத்துடைய இன்பமான சத்தம், தெய்வத்துடைய பிரகாசமான வெளிச்சம் ஜொலிக்கும் போதோ ரெண்டு பேரும் அங்கே இல்லை. எங்க? இருளிலே அந்தகாரத்தில் தங்களை தாங்களே மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கிறதான தெய்வ சபையே, என்னை கேட்கிறதான தெய்வ ஜனமே, நீயும் நானும் இந்த காலகட்டத்தில் பிரைஸ் தி லார்ட், இந்த கால தெய்வ வெளிச்சமா இருக்கிறது சொன்னதான பதத்திலே உலகம் இருளே இருக்கிறபடியால், உலகத்திலே ஜீவிக்கிற நாமும் இருளே அகப்பட்டு இருக்கிறபடியால் இப்ப நாம் எங்க இருக்கிறோம்? ஆலயத்துக்கு போக முடியாதபடி வீட்டின் அறைக்குள்ளே காணப்பட ஆரம்பிக்கிறோம். காரணம் என்ன? என்ன நன்றாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நடக்குகிறதான சில பதங்களை குறித்து நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் சில காரியங்களை நான் அதை வேகமாய் சிந்திக்க ஆரம்பித்தேன். இந்த கோவிட்-19 வந்ததான நாட்களிலே அநேக புதிய புதிய பதங்கள் மனுஷனுடைய வாயிலே புறப்பட்டு அது வைரலாய் மாற ஆரம்பித்தது. என்னையா வைரலாய் மாறி இருக்கிறது? டிக்ஷனரி இல்லாத ஒரு வார்த்தையும் இல்லை, டிக்ஷனரி உள்ளதான வார்த்தைகள் தான் இன்றைக்கு அது வைரலாய் வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறதான சில வார்த்தைகள் உண்டு. இந்த கோவிட்-19 வந்த பிறகு சம்பவித்ததான முதலாவது காரணம் என்ன? லாக்டவுன், ஷட் keep away, social distance, mask, gloves என்றுதான் இந்த பதங்களானது கோவிட்-19 அனுமதிச்சு வந்திருக்கிற பதங்களாய் காணப்படுகிறது. நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ராஜாக்கள் வாழ்ந்ததான காலகட்டத்திலே, மந்திரிமார்கள் வாழ்ந்ததான காலகட்டத்திலே இந்த பதங்கள் அவர்கள் அதை கௌரவத்தோட, நியாயத்தோட, நீதியோட, தண்டனைகளுக்கு வேண்டி கொடுக்கப்படுகிறதான நியமங்களானது நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக பிரஸ்தாபித்த காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இந்த பதங்களானது இன்றைக்கு வைரலாய் ஜனத்தின் மத்தியில் வியாபரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கோவிட்-19 வைரஸ் நிமித்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வைரஸ் பிடிச்சு தெய்வ சமூகத்தில் வெளிச்சமாய் இருக்க வேண்டியதான தெய்வ சபை, வெளிச்சமாய் ஜீவிக்க வேண்டிய விசுவாசிகள், வெளிச்சமாய் ஜீவிக்க வேண்டிய ஊழியக்காரர்கள், வெளிச்சமாய் ஜீவிக்க வேண்டிய குடும்பங்கள் உலகமாய் இருக்க அந்த காலத்தில் இருக்கிறபடியால் இப்பொழுது ஒரு லாக்டவுனில் வந்து போயிருக்கிறாய், ஷட் டவுனில் வந்து போயிருக்கிறாய். தெய்வ சபையை பூட்டுவான் யாருக்கு அதிகாரம் உண்டு? தெய்வ சபையே, நான் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் மேற்கொள்ளாது சொன்னதான தெய்வத்துடைய வார்த்தை தூங்காது. ஜபத்தோட கவனிக்க ஆரம்பி. சபையை பூட்டுவான் யாருக்கும் அதிகாரம் இல்லை, ஆராதனை பூட்டுவான் யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் தெய்வமாய் சிலரை பூட்டி வைத்திருக்கிறார், தெய்வமாய் சிலரை ஷட் டவுன் செய்து வைத்திருக்கிறார். உடாமான சத்தரா ரகதன் கடகாரமானமா. அல்லேலூயா. காரணம் என்ன? இருள் சம்பவித்திருக்கிறது, இருள் சம்பவித்திருக்கிறது. பதங்கள் நன்றாக இருக்கிறது அல்லவா? கீப் அவே, ஃபாலோ தி சோஷியல் டிஸ்டன்ஸ், மாஸ்க் போடணும், கிளவுஸ் போடணும். காரணம் பயம், வியாதி பிடிக்கும், கன்ஃபியூஷன். இன்னைக்கு ஆவிக்குரிய சபை கன்ஃபியூஷன் நிரம்பி இருக்கிறது. Praise the Lord, praise the Lord. உலகமாய் இருக்கிற அந்த காலத்தில் இருந்து கொண்டு தெய்வம் வெளிச்சமாய் இருக்கிறதான மூடுபட விட்டு கொண்டு ஜீவித்ததான, ஆராதிச்சதான, பிரசங்கித்ததான தெய்வ பக்தன்மாரை கண்டு தெய்வம் துக்கப்பட ஆரம்பிக்கிறார். என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் அல்லவா நமக்கு கையில கிடைச்சிருக்கிறது. Praise the Lord. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை மாறுவான், மீறுவான், ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. படிச்சவனும் படிக்காதவனும், ஏழையும் பணக்காரனும்
குடிசை இருந்தாலும் பெரிய ஹைஃபையா இருக்கிறதான அரண்மனையில் இருந்தாலும் யாரும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதல்லவா இந்த லாக்டவுன் வெளிப்படுத்துகிறது, அதல்லவா இந்த ஜனதா கர்ஃபியூ வெளிப்படுத்துகிறது, அதல்லவா 144 கர்ஃபியூ வெளிப்படுத்துகிறது, அதல்லவா இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் பலது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிறதான தெய்வ ஜனமே, சுப்ரீம் கவர்மெண்ட் அதை நியமங்கள் இந்த தேசத்தை அலட்டி செய்து அடைச்சி பூட்டி வைத்தது சத்தியம் என்றால் இந்த பகல் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீயும் நானும் ஆராதனைக்கு போக முடியாதபடி உள்ளாரே உள்ள உட்கார வைத்திருக்கிறது என்னுடைய சுப்ரீமா இருக்கிறதான எந்த தெய்வம் இந்த நாட்களோட அடைச்சு உட்கார வைத்திருக்கிறார். மெமோ தெய்வம் முன்பதாக படர்ந்திருக்கிறது. காரணம், வெளிச்சம் என்று சொல்லி இருளில் நடத்துற ஆராதனை, வெளிச்சம் என்று சொல்லி நீ ஜீவிக்கிற அந்தகாரத்தினுடைய பிசாசின் கொடூரமான உபதேசம் சத்தியம் சாட்சி நஷ்டப்பட்டு போயிருக்கிறது, பரிசுத்தம் நஷ்டப்பட்டு போயிருக்கிறது. இந்த பகல் வேளை தெய்வ ஜனமே, இந்த இருளில் நடந்தான சம்பவம் என்ன, இந்த இருளில் நடக்கிறதான காரியம் என்ன? ஸ்தோத்திரம். இதா தெய்வத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இது வந்ததனால் என்ன இல்லை, அன்பு நஷ்டப்பட்டு போயிருக்கிறது, ஐக்கியம் நஷ்டப்பட்டு போயிருக்கிறது, பரிசுத்தம் நஷ்டப்பட்டு போயிருக்கிறது, உபதேசம் நஷ்டப்பட்டு போயிருக்கிறது. வெளிச்சம் என்று சொல்லி இருளிலே தெய்வஜனம் ஆராதிச்சு கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆட்டம், என்ன கூத்து, என்ன பாட்டு, என்ன மியூசிக், என்ன தீர்க்க தரிசனம், என்ன காரியம்? அன்பில்லையா, ஐக்கியம் இல்லையே, பரிசுத்தம் இல்லையே, உபதேசம் இல்லையே. இதெல்லாம் கண்டு சொர்க்கம் சொல்லுகிறார். தெய்வத்திற்கு முன்பதாக மெமோ பாஸ் ஆகியிருக்கிறது. தெய்வம் ஒரு சிக்னலை அனுப்ப ஆரம்பித்தார். ஒரு ஸ்டாப் சிக்னல் ஷட் டவுன் ஆகியிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டை காட்டிலும் அத்தாரிட்டி உள்ளதான என்னுடைய தெய்வம் சொல்லுகிறார், நான் இதை அடைச்சி பூட்டி வைத்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியா? ஆமோஸ் எழுதின புஸ்தகத்திலே இவனமாய் வாசிக்கிறோம். ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனத்திலே வாசிக்கும் போது ஒரு பதம் இருக்கிறது. நேரமில்லாத நிமித்தமாய் வேகமாக நீங்கள் வாசிக்க தொடங்கு. ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒன்றை வாசிக்க ஆரம்பிங்க. நியாயம் வெள்ளம் போலேயும் நீதி வற்றாத தோடு போலேயும் கவிக்கொழிவட்டே. But let justice run down like water and righteousness like a mighty stream. Amen. நியாயம் தண்ணீரை போலவும், நியாயம் தண்ணீரை போல, நீதி வற்றாத நதியை போல போகட்டும் என்று தெய்வத்துடைய ஆவியான நியாயம் செய்து கொண்டிருக்கிறார். எது வரைக்கும் இது போகட்டும், இந்த லாக்டவுன் எது வரைக்கும் போகட்டும், இந்த ஷட் டவுன் எது வரைக்கும் போகட்டும், இது மாற வேண்டும் என்றால் தெய்வ சபை வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும், தெய்வ ஜனம் வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும், ஆராதனை வெளிச்சமாய் மாற வேண்டும், உபதேசிகள், ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள் வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அந்தகாரத்துடன் நடப்பு நாட்டகத்தை நிறுத்தாமல் இயேசுவின் நாமத்தினாலே தெய்வம் சொல்லுகிறார். துக்கப்பட்ட எத்தனை நாட்கள் துக்கப்பட்டு இருப்பார். இப்ப நான் நினைக்கிற தெய்வம் சந்தோஷப்படுகிறார். காரணம் தெரியுங்களா? காட்டி குட்டி ஆராதனை ஒண்ணும் இல்லை. Praise the Lord. Hallelujah. ஆராதனை பேர்களை சொல்லி என்னெல்லாம் கூத்து, என்னெல்லாம் வெறிதனம், என்னெல்லாம் ஆபாசங்கள், என்னெல்லாம் டான்ஸுகள், என்னெல்லாம் டிஸ்கோகள், என்னெல்லாம் பிரசங்கங்கள், Praise the Lord, என்னெல்லாம் அனுபவங்கள், எத்தனை அனுபவங்கள். என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, தெய்வமே துக்கப்பட்டு இப்ப அவர் சந்தோஷப்படுகிற காலமா இருக்கிறது. காரணம், இந்த லாக்டவுனில் என்னோட ஜானமோனமான திரும்பட்டும். ஓ அல்லேலூயா. அன்பில்லாத ஆராதனை வேண்டாம், அன்பில்லாத உபதேசம் வேண்டாம், அன்பில்லாத அனுபவம் சபை வேண்டாம். தெய்வம் விரும்புகிறார் என்னுடைய சபை அன்பினால் நிரம்பி இருக்கிறது, என்னுடைய சபை ஐக்கியமாய் இருக்கணும், என்னுடைய சபையானது பரிசுத்தமாய் காணப்படணும், என்னுடைய சபை உபதேசத்தில் நிரம்பி இருக்கணும். இன்றைக்கு எங்கே திருவசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறோம். தெய்வம் நியாயம் செய்ய தொடங்கி இருக்கிறார். முன்பந்தில
வெளிச்சத்தில் இருக்கிறதான தெய்வதாசன்மார்களே, அப்போஸ்தலன்மார்களே, தீர்க்கதரிசிகளே, கன்வென்ஷன் பிரசங்கியார்களே, அல்லேலூயா, பலவிதத்தில் பாட்டாராதனை நடத்துகிறதான வர்ஷிப் லீடர்களே, நான் உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன், துக்கத்தோட கேட்க ஆசைப்படுகிறேன். இருளில் அல்லவா நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இருளில் அல்லவா நாம் ஜனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம், இருளில் அல்லவா நாம் ஜனத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆவேலிய வெளிச்சத்துடைய பேரை சொல்லிக்கொண்டு இருளில் நடமாடி கொண்டிருக்கிறாய், இருளில் ஜனத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய். 1000 10,000 அந்த காலத்தில் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மகள்களிடம் மடங்கி வருவார், தெய்வத்துடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். சபைக்கு போனா சோஷியல் டிஸ்டன்ஸ். எஸ், எத்தனை பேர் ஒரே பாயில் ஆராதிக்கிறோம், ஒரே பாயில ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், பக்கத்து பக்கத்துல பார்க்க மாட்டோம். கை கொடுத்து எத்தனை நாள் ஆகிறது, ஸ்தோத்திரம் சொல்லி எத்தனை நாள் ஆகிறது, முகத்தை பார்த்துட்டு எத்தனை நாள் ஆகிறது. ஆனா நீ அந்த காலத்துல காமிச்சதான ஹல்லேலூயா அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் தெய்வம் வெளியேறமாய் கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு வரும்போது பாஸ்டர் ஆராதனை தொடங்கும் போது வருகிறது, காரணம் பாஸ்டர் பார்க்கக்கூடாது, ஆராதனை ஆசீர்வாதம் போடுகிறதுக்கு எஸ்கேப் ஆகி ஓட வேண்டியது. சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் அவே. காரணம் என்ன? நீ இருளில் நடக்கிறாய். இதுல ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும், இதுல ஒரு மாற்றம் சம்பவிக்கட்டும். பாட்டு உண்டு, ஆராதனை உண்டு, ஜபம் உண்டு, உபாசம் உண்டு, இதெல்லாம் நிறுத்த ஆரம்பி. இதெல்லாம் நிறுத்தி கொண்டு உண்மையான ஆழமான மனம் திரும்புதல் உண்டாகட்டும். அதனால் நீங்க ஜாதிகள் கேட்கிறார்கள், புறஜாதிகள் கேட்கிறார்கள், நாங்கள் யாரை பின்பற்றோம், நாங்கள் யாரை பின்பற்றோம், எந்த சபை உபதேசத்தை சத்தியத்தை கை கொள்ளட்டும், எந்த லீடர் பின்னால் நாங்கள் கடந்து வர வேண்டும், யாரை பின்னால் போக வேண்டும். ஒரு கன்ஃபியூஷன் நிரம்பி இருக்கிறது. இந்த காலவேளை இந்த கன்ஃபியூஷனை மாற்றுவார் சொர்க்கம் தேர்ந்தெடுத்ததான வழியா இருக்கிறது. இன்னும் இந்த லாக்டவுனிலே, ஷட் டவுனிலே, உடைய வீட்டின் அறைகளுக்குள்ளே, உடைய ஆலயத்துக்குள்ளே சில கீபோர்டுகளை பேடுகளை வச்சுக்கொண்டு, சில கொயர்களை வச்சுக்கொண்டு, சில பிரசங்களை பிரசங்கிச்சு கொண்டு டைம் பாஸ் ஆகி ஜீவிக்கிறதான தெய்வதாசன்மார்களே, தெய்வ ஜனமே, இந்த பகல்வேளை நீ இருளில் இருக்கிறாய் என்று கர்த்தருடைய ஆவியானவருக்கு எச்சரிக்க ஆரம்பிக்கிறாய். Come out from the darkness, let the light shine on your people, let the shine of God's word may shine on your church. தெய்வத்துடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது உடைய முட்டியோட ஆட ஆரம்பிக்கும், உடைய இடுப்புகள் ஆட ஆரம்பிக்கும், தெய்வ பயம் உண்டாக ஆரம்பிக்கும். Praise the Lord. பாவம் செய்து துணிகரமாய் பலதும் செய்து காம்ப்ரமைஸ் ஆகாது, ஒப்புரவாகாது, மேடையில் நின்று கொண்டு ரெக்கார்டு செய்து மெசேஜ் சொல்லுகிறானே எல்டர்ஸ்களே, டீக்கன்மார்களே, ஐயோ கஷ்டம். நீ இருளிலே இருக்கிறாய். சொந்த மாமாவை அறியாதவன், சொந்த அப்பன் அம்மை அறியாதவன், கூட பரப்பு அறியாதவன், மைக்கெடுத்து பாட்டு பாடியவனால உனக்கு சொர்க்கம் அல்ல, நீ அந்த காலத்தில் இருக்கிறாய். ஓ ஜீசஸ், உன்னை நடத்தினதான தெய்வதாசன், உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த தெய்வதாசன், சத்திய வேண்டும் என்று தெய்வசபையிலே கடந்து வந்து சத்தியத்தை அறிந்த பிறகு குதில் கால உயர்த்தி அந்த காலத்தில் இருக்கிறதான நீயோ தெய்வம் உன்னை கண்டு துக்கப்பட ஆரம்பிக்கிறாய். இந்த பகல் வேளை மடங்கி வருவான். எத்தனை பேர் தயாராயிருக்கிறோம்? அதனால்தான் இன்றைக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியிலே சொல்லப்பட்டதான சில vocabulary இந்த நூற்றாண்டிலே வைரலஸ் ஆகி மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மாஸ்க் போட்டு வர, நீ அடுத்த சபை தொடங்கினால் ஆராதனைக்கு வந்த மாஸ்கோட வரணும். மூடுபடம். காரணம், நீ ஆலயத்தில் இருக்கும் போது ஒரு மூடுபடம் போட்டு இருக்கிறாய், பாஸ்டர் காணும் போது ஒரு மூடுபடம் போட்டு இருக்கிறாய், மார்க்கெட்டில் ஒரு மூடுபடம் போட்டு இருக்கிறாய், வேற ஸ்தலத்தில் ஒரு மூடுபடம் போட்டு இருக்கிறாய். அந்த மூடுபடங்களை மாற்றுவார். இந்த ஒரு மூடுபடம் உனக்கு எக்ஸ்ட்ரா தெய்வம் வந்திருக்கிறார். நீ இருள் இருக்கிறபடியால் மூடுபடம் போட்டுக்கொண்டு நடக்குகிறாய். Praise the Lord. யாரும் அறிவிலே என்று தெரிய வேண்டாம். நீ போகிற எல்லா இடங்களையும் சொர்க்கம் அறிந்திருக்கிறார், தெய்வம் அறிந்திருக்கிறார், தெய்வம் அறிந்திருக்கிறாய். இருளில் இருக்கிறதான விசுவாசியே, அதனால உனக்கு ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ஆராதிக்க முடியல. யாரை பார்த்தாலும் வெறுப்பு, யாரை பார்த்தாலும் கன்ஃபியூஷன். ஆனா உனக்கு வேண்டியோட பார்த்தா 32 பல் அப்படி அழகா தரக்கும். அப்ப அதுல அர்த்தம் என்ன? நீ இருளவா இருக்கிறாய், நீ இருளவா ஜீவித்துக் கொண்டு இருக்கிறாய். ஸ்தோத்திரம் வர மாட்டேன், ஸ்தோத்திரம் வர மாட்டேன். இந்த பகல் வேளை உன்னையே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பி. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா.
தெய்வ சமூகத்துக்கு வருகிறதுக்கு முன்பதாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உன்னை நீ ஆராய்ந்து பாராரம்பி. ஆனா வேதம் சொல்லுகிறது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான் அல்ல, அதி தைரியத்தோடு அவருடைய கிருபாசனத்திலே கடந்து வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடவோ அவர் மனதுருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். நம்முடைய துக்கங்களை மாற்றுகிற தெய்வம், ஓ நம்முடைய வேதனைகளை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம். ஆமோஸ் சொன்னது போல உங்களுடைய பண்டிகைனால நான் அருவருக்குகிறேன், உங்களுடைய ஆராதனை நான் அருவருக்குகிறேன், உங்களுடைய கூடி வருவை நான் அருவருக்குகிறேன், உங்களுடைய சகல திண்டாட்டங்களை நான் அருவருக்கிறேன். அதனால்தான் தெய்வம் பூமியிலே நியாயத்தை அனுப்பியிருக்கிறார். அவர் தம்முடைய ஜட்ஜ்மெண்ட் தெய்வம் அனுப்பியிருக்கிறார். எது வரைக்கும் தெய்வம் நியாயம் செய்யட்டும், நியாயம் செய்யட்டும். இனியாவது உன் பந்தில் இருக்கிற தெய்வதாசன்மார்கள், ஸ்தாபன லீடர்மார்கள், தெய்வ சபை, தெய்வ ஜனம், தீர்க்கதரிசிகள், கன்வென்ஷன் ஸ்பீக்கர்மார்கள், எவாஞ்சலிஸ்டுகள், லோக்கல் இருக்கிறதான பாஸ்டர்மார்களே, நீங்கள் ஒன்று நன்றாய் அறிந்தால் நலமாய் இருக்கும். ஒன்று மனம் திரும்பி யதாஸ்தானப்பட்டு கடந்து வந்தால் தெய்வம் நமக்கு அற்புதங்களை செய்வார். கோவிட்-19 வைரஸை காட்டிலும் ஆவிக்குரிய வைரஸ் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வைரஸ் பெருகிக் கொண்டிருக்கிறது. பகையும் விரோதமும் கன்னிச்சையும் மாம்ச இச்சமும் ஜீவனத்தின் பெருமையும் பணமும் அகங்காரமும் விபச்சாரத்தின் தனமும் வேசித்தனமும் மாம்ச இச்சைகளும் நான் என்றுதான் அனுபவங்கள் தெய்வ சபையினுடைய பெருகி உன்னை அந்தகாரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. மேல ஒரு மூடுமான வெளிச்சம் என்று சொல்லிக்கொண்டு அந்தகாரமாயிருக்கிறது, அந்தகாரமாயிருக்கிறது. தெய்வம் கண்டு துக்கப்பட ஆரம்பிக்கிறார். இந்த பகல் வேளை என்ற சபை அந்தகாரத்திலே இருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும். என்ற தெய்வ ஜனம் அந்தகாரத்திலே ஒரு விடுதலை பெற வேண்டும். என்ற குடும்பங்கள் அந்தகாரத்திலே ஒரு விடுதலை பெற வேண்டும். என்ற வாலிப பிள்ளைகள் அந்தகாரத்திலே ஒரு விடுதலை பெற வேண்டும். எத்தனை பேர் ஜெபிக்க தயாராயிருக்கிறோம், எத்தனை பேர் போராட தயாராயிருக்கிறோம். Praise the Lord, hallelujah. தெய்வம் நம்முடைய கிரியையை அனுப்பி இருக்கிறார். தெய்வம் அனுப்பின மெமோ பாஸ் ஆகணும்னா என்ன செய்யணுமா? 2 நாளாக எழுதுகிற புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தன்னைத்தானே தாழ்த்தணும், தன்னைத்தானே தெய்வ சமூகத்தினை தாழ்த்தணும். ஸ்தோத்திரம் வர மாட்டேன், ஸ்தோத்திரம் வர மாட்டேன். இந்த பகல் விடத்தில பேர் ஒப்புக்கொடுக்க தயாராக இருக்கிறோம். தெய்வ ஜனமே, இதெல்லாம் மாறணும்னா இன்றைக்கு அநேக பேர் எழுப்புதல் பிரசங்கம் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார்கள். நல்லதுதான். ஜபம் எழுப்புதலை கொண்டு வரும், பிரசங்கம் எழுப்புதலை கொண்டு வரும், எல்லாம் நல்லதுதான். நான் கடந்த நாட்களில் பிரஸ்தாபித்தது போல தெய்வ கிருபையால இந்த லாக்டவுன் ஷட் டவுன் காலகட்டத்திலே பிரசங்கத்துக்கு பஞ்சம் இல்லை. பிரசங்கம் ஏராளம் தாராளம் வியாபரித்துக் கொண்டிருக்கிறது. என்ன கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, பிரசங்கத்தை காட்டிலும் தெய்வ ஜனத்துக்கு வேண்டியது நறுகுண்ட இருதயம், ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனம் திரும்புதல். தங்களுடைய இருதயம் ஒன்று உடைக்கப்படட்டும், தங்களுடைய பாவங்களை உணர்த்தத்தக்கதாக. இது போல கண்டிப்பான பிரசங்கம் பிரசங்கிச்சால் எங்களுக்கு வேற ஒண்ணு இல்லை, கல்லேர் உண்டாகிறது. எங்களை ஓரம் கட்டி வச்சுக்கிறாங்க. ஓ, அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை. யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி சொன்னாலும் I am least bother. காரணம் என் மேல் வைத்ததான அந்த பாரத்தை, தெய்வத்துடைய ஆலோசனை இந்த காலவேளை நான் இறக்கி வைத்தே தீர வேண்டும். அது உங்களுக்கு நான் கைமாறியே தீர வேண்டும். இல்லை என்றால் தெய்வம் என்னோட கணக்கு கேட்க ஆரம்பிப்பாரு. ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, உடைய ஜீவத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். நல்ல கவனிக்கணும். வியாதி உள்ளவன் டாக்டர் எடுத்து போகிறான். எதற்கு வேண்டி போகிறான்? தங்கள் வியாதியிலே குணம் அனுபவிப்பாரு. குணம் அனுபவிக்கிறனா மேல மாத்திரம் பார்த்து டேப்லெட் கொடுத்தால் குணம் உண்டாகாது. மாறாக அந்த வியாதியுடைய வேறு என்னதென்று கண்டுபிடிக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ வியாதியுடைய வேறு என்னதென்று கண்டுபிடிச்சால் மாத்திரமா அதுக்கு ஒழுங்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நடத்த வேண்டும். அந்த ட்ரீட்மெண்ட் நடத்தினால் இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியும். இது போல இந்த பகல்வேளை ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே, ஆவிக்குரிய தெய்வதாசன்மார்களுக்குள்ளே, ஆவிக்குரிய விசுவாசிகளுக்குள்ளே, ஆவிக்குரிய ஜனத்துக்குள்ளே உனக்கு வேண்டியது ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? உன்னுடைய பாவ வைரசுடைய வேரோட புடுங்கப்பட வேண்டும். மற்றவர்களை பார்க்காத,
மற்றவரை குறை கண்டுபிடிக்காது. மற்றவருடைய தராசத்தை இட்டுக்கொண்டு நீ பிளாக்மெயில் பண்ணி அவருடைய மேஜிக் செலுத்தாது. உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க ஆரம்பி. வாலிபரே, சகோதரா, சகோதரியே, அம்மா மாறிகளே, இவ்வளவாய் வந்துட்டோம். நீ மனம் திரும்பாதது காரணம் என்ன? யதாஸ்தானப்படாதது காரணம் என்ன? உடைய வேறு சாகவில்லை, மருந்து இருக்கிறது. ஆனா வேறு செத்தாதான் அந்த மருந்து எஃபெக்டிவாய் மாற ஆரம்பிக்கும். இந்த பகல் வேளை உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வைரஸ் உடைய வேறுகளை கண்டுபிடிக்க தெய்வதாசன் அதற்கு வேண்டிதான் ஜபத்தை நடத்த ஆரம்பி. அதற்கு வேண்டிதான் எழுப்புதலை நடத்த ஆரம்பி. அதற்கு வேண்டி மணிக்கணக்காய் ஜெபிக்க ஜனத்தை ஊக்குவிக்க ஆரம்பி. அதற்கு வேண்டி ஜனத்தை கூட்ட ஆரம்பி. அதற்கு வேண்டி தெய்வ சமூகத்தில் போராட ஆரம்பி. தெய்வம் ஒரு விடுதலை தெய்வம் தாரட்டும். இந்த லாக்டவுன் இனி மாறாது. இந்த ஷட்டவுன் இனி மாறாது. தெய்வாச்சாரம் யதாஸ்தானம் படுகிறவருக்கு ஆவியான இடப்பட்டதாகும். ஜனம் ஆதியில இருக்கிறதான வெளிச்சத்துக்குள்ள வருகிற வரைக்கும் தெய்வம் அவளோட வாதித்துக் கொண்டே இருப்பார். தெய்வம் அவளோட வாதித்துக் கொண்டே இருப்பார். என்னுடைய சபை மடங்கி வரட்டும். என்னுடைய ஜனம் மடங்கி வரட்டும். நான் வெளிச்சமாக இருக்கிறது போல இந்த வெளிச்சத்தில் என்னுடைய சபை நடத்தப்பட வேண்டும். என்னுடைய ஜனம் நடத்தப்பட வேண்டும். என்னுடைய மந்தை நடத்தப்பட வேண்டும். என்னுடைய குடும்பம் நடத்தப்பட வேண்டும். ஆமீன். வரமாட்டது தூங்காதீங்க. வளமான தெய்வ செய்தி வரும்போதோ விசுவாசமான மைக்கத்துல கொண்டு வர ஆரம்பிப்பார். பயங்கர நேரம் அல்ல. என்ற பதவியோட கண்ணீரோடு கேட்க ஆரம்பி. நான் விசுவாசிக்கிறேன். சில இருதயங்களை தெய்வம் தொட்டு கொண்டு இருக்கிறார். சில உள்ளங்களை தெய்வம் தொட்டு கொண்டு இருக்கிறார். சிலருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. ஓடாமா சப்தனா அரகதல் கடகதரமா. நீ மடங்கி வர ஆரம்பி. நீ மடங்கி வர ஆரம்பி. உடைய கன்ஃபியூஷன் இருக்கு. தெய்வம் ஒரு மாற்றம் தரப்போகிறார். உடைய ஜீவத்தில் ஒரு விடுதலை தெய்வம் தரப்போகிறார். ஆவியானவரோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க தயாராயிருக்கிறது? மறந்து வேண்டியதாயிருக்கிறது. அப்படி என்றால் அதனை வேறு கண்டுபிடிக்கிறோம். நீ இருளை விழுந்து போறது காரணம் என்ன சகோதரா, சகோதரியே? நீ இருளை விழுந்து போறது காரணம் என்ன? வாலிப பிள்ளைகளே, நீ இருளை விழுந்து போறது காரணம் என்ன? Don't blame others. மற்றவர்களை பரிசாற்றாதே, மற்றவர்களை பழி எண்ணாதே. பாவ வேறு இருளை விழப்பட்டிருக்கிறது. அதை கண்டுபிடிச்சு இந்த மகள் வேலை வெளியே வருவான். எத்தனை பேர் தயாராகி காணப்படுகிறோம்? எத்தனை பேர் தயாராகி காணப்படுகிறோம்? அங்கதான் தெய்வத்துடைய விடுதலை அவர் நமக்கு தர ஆரம்பிப்பார். நாம் பாட்டு பாடுகிறோம். பவுலும் சீலாசும் பாடியது போல ஆராதிக்கும் போது சங்கிலிகள் உடைகிறது. ஆராதிக்கும் போது இரும்பு கதவுகள் திறக்கிறது. ஆராதிக்கும் போது பலது நடக்கிறது. ஆராதிச்சு யான் திறக்கல? இது வரைக்கும் யான் திறக்கல? யான் பூட்டு உடையில? யான் மாறல? மாறாது. இது மாறனா நீயும் நானும் பட்டணம் தெய்வ சபை ஸ்தாபனம் உலகம் முழுதும் சகல பரிசுத்தவான்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் சமர்ப்பணம் செய்யும் போதும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் வேண்டாம். தெய்வத்துடைய ஆர்டர் வெளிப்பட ஆரம்பிக்கும். கட்டுகளை உடைப்பார், சங்கலுகளை உடைப்பார். ஓ அல்லேலூயா. லாக்டவுன்களை பிரேக் டவுன்களை தெய்வம் மாற்றுவார். ஷட்டவுன்களை தெய்வம் மாற்றுவார். ஒரு வித்தியாசத்தை தெய்வம் செய்வார். அநேக ஆண்டுகள் வேண்டாம். இந்த காலகட்டங்கள் நஷ்டப்பட்டதெல்லாம் ஆண்டுகள் வேண்டாம். ஒரு நிமிஷம் கண்டு சகலதும் மாற்ற முடியும். காரணம் நம்முடைய தெய்வம் யாராய் இருக்கிறார்? அவர் ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அகிலாண்டத்தை படைத்த தெய்வமாய் இருக்கிறார். ஆதியும் அந்தமாய் காணப்படுகிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது சம்பவிக்கும், அது நடக்கும். அவர் கட்டளையிட்டார், அது நடக்கும். இந்த ஆராதனை கேட்டதான தெய்வ பிள்ளைகளே, உள்ள தெய்வத்துடைய அனுபவத்தை நீ மறந்து போக வேண்டாம். Don't limit your God's power. Don't limit your God's designs. Don't limit your God's plan. It's wonderful. It's a height and a height. அது நமக்கு அளவற்றுக்கு மேலாய் காணப்படுகிறது. உணர்வான தலைவர் தயாராய் காணப்படுகிறது. சங்கிலி உடையும், இரும்பு கதவுகள் திறக்கும். ஆனால் மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். ஆதியிலே இருக்கிற அனுபவத்துக்குள்ளே திரும்பி வருவான். கர்த்தருடைய ஆவியான நம்ம எச்சரிக்க ஆரம்பிக்கிறார். தெய்வ சபையோடு தெய்வாவியான எச்சரிக்க ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிக்கிறோம். பாட்டு உண்டு, ஆராதனை உண்டு, காணிக்கை உண்டு, தசமபாகம் உண்டு. ஆள் கூட்டம் ஜனம் கூடுகிறார்கள். ஆராதனை ஜனம் கூடுகிறார்கள். ஐயோ என்ன ஒரு சந்தோஷம். 1 மணி நேரம் பூச, 1.5 மணி நேரம் பூச. அதற்கு வீட்டுல போத ஆரம்பி, வீட்டுல உட்காந்து சுயமா ஜீவிக்க ஆரம்பி. இப்போ தெய்வம் சுயமா விட்டு இருக்கிறார். சிலருக்கு ஆலயத்தில் இருக்கும் போது பயங்கர கஷ்டம், சொரிச்சுது.
ஐயோ 3 மணி நேரம் ஆராதனை, 5 மணி நேரம் ஆராதனை, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தெய்வம் பார்த்தாரு, இவ்வளவு நேரம் உட்கார முடியாது. அந்த சபைக்கு போன 1 ஹவர் ஆராதனை முடிஞ்சிருது, 1.5 ஹவர் ஆராதனை முடிஞ்சிருது. எல்லாம் தெய்வம் பார்த்தாரு. இப்ப உட்கார வச்சிருக்கிறாரு. இப்ப வீட்டுல உட்காந்துக்க, வீட்டுல உட்காந்துக்க. நீயே பாஸ்டர், நீயே பாஸ்டாமா மாறுங்க. இப்ப வீட்டுல நாயும் பேயெல்லாம் உனக்கு அசிஸ்டன்ட் பாடி கார்டுங்க. உட்காந்துக்க. ஸ்தோத்திரம் வர மாட்டேன், ஸ்தோத்திரம் வர மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நீ சொல்லுறியா ஒரு நாள் ரொம்ப இட்ஸ் டூ லாங், ரொம்ப நேரம் ஆகுது பாஸ்டர், ஆராதனை ரொம்ப நேரம் லேட் ஆகுது பாஸ்டர். ஸ்தோத்திரம். இப்ப லேட் ஆகலையே, இப்ப லேட் ஆகலையே. இப்ப இருக்கிற இடத்துல நீ வந்திருக்கிறாரு. உன் வீட்டுல பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு. ஸ்தோத்திரம் வர மாட்டேன். உங்ககிட்ட இருக்கிற மேட்ச் பாக்ஸ் மொபைல்ல இதான் பாஸ்டர் முகமுகமா பார்த்து பேசிக் கொண்டு இருக்கிறார். சகோதரி, கண்ணு விட்டாத, வாய் விட்டாத, கவனி. டூ லேட். பிள்ளைகளே, அந்த சர்ச்சுக்கு வேண்டாம், ரொம்ப லேட் ஆகுது, பக்கத்துல போன சர்ச்சுக்கு 1 ஹவர் எனாஃப். தெய்வம் விட்டு இருக்கிறார். காரணம், நீ இருளில் இருக்கிறபடியா you are damaging your spiritual life. ஸ்தோத்திரம் வர மாட்டேன், ஸ்தோத்திரம் வர மாட்டேன். ஆனா நீ இருளில் இருக்கிறத அவனுக்கு ஜெபிக்க முடியல, அது அப்புறமா பார்க்கலாம். பைபிள் வாசி, அது அப்புறமா பார்க்கலாம். எப்பறம் கலருக்கு உட்காரும் போதவா, கை கால் ஒடிச்சு ஐசியூல இருக்கும் போதவா, ஜீவன் நஷ்டப்படும் போதவா, கோமா ஸ்டேஜ் வரும் போதவா, பேரலைஸ் ஆகும் போதவா, வேண்டாம். திரும்பி வர ஆரம்பி, திரும்பி வர ஆரம்பி. நல்ல கவனிக்கணும். ஹாஸ்பிட்டலே பேஷண்ட்களை சந்திக்க போகும் போதோ, விசேஷமாக ஐசியூல போகும் போதோ எல்லாரும் உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க. காரணம், ஐசியூ டிபார்ட்மெண்ட் ஒரு சேஃப் கார்டாக எல்லா விதமான இன்ஃபெக்ஷன் கொண்டு எல்லா விதமான காரியங்களை கொண்டு ஸ்க்ரூட்டினைஸ் செய்து அது ஜனத்துக்கு வேண்டி ஒரு சேஃப் கார்டாக வைத்திருக்கிறது. வென்டிலேட்டரில் அதே பேஷண்ட் இருக்கும் போதோ டாக்டர் முதல் கொண்டு, நர்ஸ் முதல் கொண்டு, டைரக்டர் முதல் கொண்டு, ஈவன் அவுட் சைட் பேஷண்ட் வரணும்னா அவங்களுக்கு ஒரு கவுன் கொடுக்கறாங்க, ஒரு மாஸ்க் கொடுக்கறாங்க, ஒரு கேப் கொடுக்கறாங்க, செப்பரேட் செருப்பு, இதெல்லாம் போட்டுதான் உள்ள போகணும். சோத்திரம் வர மாட்டேங்குது. இப்ப சம்பவம் நடந்துருவியா? இப்ப சம்பவம் வெளியே வரலையா? பெட்ரோல் பேங்க்ல மாதிரி எல்லாம் போட்டுருக்காங்க, மார்க்கெட்ல மாதிரி எல்லாம் போட்டுங்கிறாங்க. காரணம் என்ன? பயம். எங்க பிடிக்க போகிறது? அதை காட்டிலும் உன்னை பயப்படுத்துகிறதான ஒரு போராட்டம் உண்டு. பாவத்தின வைரஸ். Glory, hallelujah. இது மாஸ்க் கொண்டு மாற்ற முடியாது, இது கவுன் கொண்டு மாற்ற முடியாது, இது கிளவுஸ் கொண்டு மாற்ற முடியாது, அதை சோஷியல் டிஸ்டன்ஸ் கொண்டு மாற்ற முடியாது, இது லாக்டவுன் ஷட் டவுன் கொண்டு மாற்ற முடியாது. இது மாற்ற வேண்டும் என்றால் முழங்கால் தெய்வ சமூகத்தில் முடங்க வேண்டும், கண்கள் தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விட வேண்டும், இருதயம் குத்தப்பட வேண்டும். ஐயோ, நான் பாவம் செய்து, நான் பாவம் செய்து, நான் என்னோட செய்ததற்காக என் ஜீவத்தில் தெய்வமே உண்மை ஆராதிக்காத நான் ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் வச்சேன். சில நாள் நினைப்பாங்க, ஓ டூ மச் பக்தி ஒன்று காமிக்க வேண்டாம் ப்ரோ, ரொம்ப டூ ஸ்மார்ட்டெல்லாம் வாடாத, ரொம்ப டூ மச் பக்தியெல்லாம் காமிக்காது, ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ். எஸ், ரொம்ப டீப்பா ஜாம் பண்ணிட்டா, ஓ ரொம்ப பக்தி ஆயிட்டா இருப்பா இவரு, ரொம்ப ஓல்டு மேன் ஆயிட்டா இருப்பா, ரொம்ப அங்கிள் ஆயிட்டா இருப்பா. ஆனா நீ போட்ட சோஷியல் டிஸ்டன்ஸ் அவன் உனக்கு திருப்பி அடிச்சிருக்கிறது. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது நினைச்சுக்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் காரணமா. இனி சபைக்கு வரும்போது நினைச்சுக்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் காரணமா. வர மாட்டேன். நீ தெய்வத்துக்கு ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் வச்சாய், தெய்வம் உனக்கு ஆப்பு வச்சிருக்கிறார். தெய்வமா உனக்கு ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் வச்சிருக்கிறார். அப்புறமா ஜெபிக்கலாம், அப்புறமா வேதத்தை வாசிக்கலாம், அப்புறமா ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம், அப்புறமா யூத் மீட்டிங் போலாம், அப்புறமா தெய்வத்துடைய காரியம் எல்லாம் செகண்டரி, எல்லாம் செகண்டரி. காரணம், நீ இருளே விழுந்திருக்கிறாய். இந்த பகல் தெய்வத்துடைய ஆவியானவர் உன்னோடு எச்சரிக்க ஆரம்பிக்கிறார். மடங்கி வருமான எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? கர்த்தாவே, உமக்கு முன்பதாய் ஆராதிக்க வேண்டிய இடத்துல
ஜெபிக்க வேண்டிய இடத்துல, வேதத்தை வாசிக்க வேண்டிய இடத்துல நான் நம்மை மறந்து போயிருக்கிறேன். உங்களுடைய அன்பை நான் மறந்து போயிருக்கிறேன். உங்களுடைய அன்பை நான் மறந்து போயிருக்கிறேன். நான் இருளிலே விழுந்து போயிருக்கிறேன். அதனால புஸ்தகனாகிய யோவான் தன்னுடைய நிருபங்கள் எழுதும் போதோ அழகாய் பதமாக எல்லாருக்கும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பதத்தை அவன் எழுதி வச்சிருக்கிறார். சீக்கிரமாய் நாம் வாசிப்போமாக. 1 யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனத்தை வாசிங்க. 1 John chapter 4 verses 20. Please read. ഞാൻ ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നു എന്ന് പറയുകയോ തന്റെ സഹോദരനെ പകയ്ക്കുകയോ ചെയ്യുന്നവൻ കള്ളനാകുന്നു. താൻ കണ്ടിട്ടുള്ള സഹോദരനെ സ്നേഹിക്കാത്തവൻ കണ്ടിട്ടില്ലാത്ത ദൈവത്തെ സ്നേഹിക്കുവാൻ കഴിയുന്നതല്ല. ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നവൻ സഹോദരനെയും സ്നേഹിക്കണം എന്ന കൽപ്പന നമുക്ക് അവൻ നിന്ന് ലഭിച്ചിരിക്കുന്നു. ആമേൻ. ഹല്ലേലൂയ. 1 John chapter 4 verses 20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், தன் சகோதரனை அவன் பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன், தான் தன் சொந்த சகோதரனோட அன்பு கூறாதிருந்தவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? என்ன அழகாய் தெய்வத்துடைய வார்த்தை எழுதி வைத்திருக்கிறது. பிரியப்பட்ட விசுவாசிகளே, அருமையான தெய்வ ஜனமே, நல்ல கவனிக்கணும். வெளிச்சத்தில் இருக்க வேண்டியதான நீ இருளிலே விழுந்து போனபடியால் தேவ ஸ்நேகம் நஷ்டப்பட்டு போயிருக்கிறது. தேவ அன்புடைய ஆழம் நஷ்டப்பட்டு போயிருக்கிறது. இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் அழகாய் சொல்லுவதான பதம் உண்டு. வீடுவார் வசனத்தை நீங்க வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், நான் தெய்வத்தோடு அன்பாய் இருக்கிறேன். 3 நாள் நாயனத்தை ஜெபம் பண்ணோம். நீ பார்க்க நேரத்துக்கு நான் ஜெபம் பண்ணோம். உனக்கு முன்னாடி நாயனத்துக்கு பைபிள் வாசிக்கணும். சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையா? இப்ப பாஸ்டர் சொல்லும் போது இருதயம் குத்துது. இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப உடனே மனசு டைவர்ட் ஆயிடும். இதெல்லாம் கேட்க வேணாம் பிசாசு சொல்லுவான். நல்லா கவனிச்சு கேட்க ஆரம்பி. உனக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்? தெய்வத்துக்கு தெரியும். தெய்வம் எல்லாம் தெரியும். சோத்திரம் வர மாட்டேன். தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும். ஒரு சகோதரனோட நான் சொல்ல ஆரம்பிச்சேன், பாஸ்டர் உங்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்கணும். நான் சொன்னேன், பிரசங்கம் இப்போ கேட்கறது வழி ஒண்ணு இல்லப்பா, காரணம் சர்ச்சுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. பிரசங்கம் கேட்கணும்னா இப்போ நான் Facebookல லைவ் ஆகி பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஐயோ பாஸ்டர், அப்படி என்னாச்சு? Facebook பாவம். நான் நினைச்சேன், இந்த பன்னிக்குட்டிக்கு இவ்வளவு தெரிந்த புத்தி எப்படி வந்துச்சு? இந்த பன்னிக்குட்டிக்கு இவ்வளவு தெரிந்த புத்தி எப்படி வந்துச்சு? அது உள்ள போனதான் பாவம். பிரசங்கம் கேட்டியா? ஆஃப் பண்ணி மொபைல் வச்சுட்டு அது போதும். என் கண்ணை உருட்டுற, உன்னை பார்த்தான் சொல்றேன். யாரை இரிட்டேட் பண்ண Facebookல உட்கார்ந்து கொண்டிருந்தாய்? வேற நேரம், ஆபீஸ் நேரம், வீட்டு நேரம், ராத்திரி 11 மணி வரைக்கும் ஸ்தோத்திரம் வர மாட்டேன். ஸ்தோத்திரம் வர மாட்டேன். இப்போ தோறாம Facebook, நேற்று ராத்திரி 2 மணி வரைக்கும் Facebookல இந்த விசுவாசிகளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, பிரசங்கம் கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஜெபிக்க முடியல, தூங்க பைபிள் வாசிக்க முடியல. அந்த ராத்திரி ஜெபிக்கிற நேரம் தலை சொல்லிடுறேன் பிரதர், இது யார் போட்டு கொடுத்துட்டாங்க? இது எப்படி தெரிஞ்சிச்சு? பரிசுத்த ஆவியான பேச இல்லன்னு சொல்ல முடியுமா? நேற்று ராத்திரி 2 மணி வரைக்கும் நீ Facebookல இருந்த சகோதரா, how care you are. காரணம் என்ன? இருளிலே விழுந்து போயிருக்கிறாய். அன்றைக்கு சொன்னாய் பாவம் என்று, இப்போ ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. யூடியூபும் Facebookum ஒரே பாவம் தான். கேட்டு விட்டுட்டால் நீ தப்பிச்சுக்குவாய். அதுக்கு மேல ஒரு மணி நீ ஸ்க்ரால் செய்து கீழே இறங்கினால் உன்னை அது டீப்பஸ்ட் கொண்டு போய் நிறுத்த ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. Praise the Lord. அதனால சில ஆபீஸ்ல நேம கொண்டு வந்திருக்கிறார்கள், வேலைக்கு வரும்போது மொபைல் கொண்டு வராது,
மொபைல் தொடாது, மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஓரம் கட்டிட்டு வீட்டுக்கு போகும்போது மொபைல் ஆன் பண்ணி வீட்டுக்கு போனேன். உன்னை கண்டு பெந்தகோஸ்து விசுவாசியே தெய்வம் துக்கப்படுகிறார். ஆபீஸ்ல வேலை செய்யும் போது உனக்கு பேஸ்புக்ல என்ன வேலை? எவ்வளவு நோட்டிபிகேஷன் வந்தா? ராத்திரி 10 மணி 11 மணி வரைக்கும் சகோதரிமார்களே, வீட்டு வேலை செய்கிற சகோதரிமார்களே, வேலைக்கு போகிற சகோதரிமார்களே, குடும்ப வாழ்க்கை நடத்துகிற சகோதரிமார்களே, உனக்கு வெட்கம் இல்லையான்னு நான் கேட்கிறேன். தலைமுறைக்கு வேண்டி ஜெபிக்கிற நேரம், சொந்த புருஷனுக்கு வேண்டி ஜெபிக்கிற நேரம், உடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டி ஜெபிக்கிற நேரம், மணிக்கணக்காய் கிடைக்கிற கேப்ல நீ பேஸ்புக்ல உட்கார்ந்து கொண்டு உடைய வாழ்க்கையை டேமேஜ் செய்து கொண்டு விசுவாசியே, இப்போ வந்திருக்கிற சோதனை கமெண்ட் போட ஃபீட்பேக் கொடுக்க தெய்வம் உன்னோட நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு நிறுத்திக்கோ. I warn again every young chap and every girls and every woman in Christ. After 10:30, you have no right to text your WhatsApp and Facebook, Twitter, anything. If it's emergency, you can use it out. உனக்கு இதை ஏற்றெடுக்க முடியல என்றால் நீ உலகத்தில் வாழ, நீ அந்த காலத்தில் ஜீவிக்கிறாய். வெளிச்சத்தில் ஜீவிக்கிற நீ அந்த காலத்தில் ஜீவிக்கிறாய். அந்த காலத்தில் ஜீவிக்கிறாய். Praise the Lord. Praise the Lord. அநேக பேர் மொபைல் ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் வேண்டாத சாட்டுகளும் வேண்டாத சீட்டுகளும் அடிக்ட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா வாலிப பிள்ளைகளாகட்டும் ஜாதிகளாக உடனே போவாசு கடைக்கு, சார் அந்த சிசர் குடிப்பா, யாக்கே ಸ್ವಲ್ಪ குழப்பா வேடா வாங்கலாம், வாயில வச்சு அப்சூட் அடிப்பான், 2 உப்பு நீஞ்சல் ஊதலாம், அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு ஆகும். சோத்திரம் வர மாட்டேங்குது. பொண்டாட்டி சட்டை போட்டுருக்கலாம், புருஷன் சட்டை போட்டுருக்கலாம், ஆபீஸ்ல உடனே வெளியே வந்துருவாங்க. ஒரு சின்ன கப்பு டீ, இந்த கப்பு டீ கூட ஒரு சிசர் அடிக்கணும். அதுபோல சும்மா தான் பிசார், ஏய் பேஸ்புக்ல ஒருத்தன் வந்திருக்கான் போய் பாரு, நோட்டிபிகேஷன் வந்திருக்குது, அவன் போட்டிருக்கான், இவன் போட்டிருக்கான், அவன் வந்திருக்கான், இவன் வந்திருக்கிறான். இப்படியே சொல்லி 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 பிசாசு ஜப நேரத்தை திருடி கொண்டிருக்கிறான். அடிக்ட் ஆயிட்டாய். மேற்கொள்ள முடியல. காரணம் என்ன? ஜீவிக்காத இருக்க முடியல. ராத்திரி 11 மணி ஆச்சுன்னா ஆடுது. உட்கார்ந்தா டைம் போறதே தெரியல. எத்தனை நாட்கள் காண்கிற எனக்கு இத்தனை துக்கம் என்றால், உன்னை காண்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை கண்டு இந்த லாக்டவுன்ல கூட நீ மனம் திரும்பலையா தம்பி? இந்த லாக்டவுன்ல கூட பாவத்தை விட்டு நீ விலகி வரவில்லையா? இந்த லாக்டவுன்ல கூட தெய்வ சபைக்கு வேண்டி நான் ஜெபிக்க முடியலையா சகோதரி சகோதரா? சோத்திரம் வர மாட்டேங்குது. சொல்லுவாங்க, ஐயோ வீட்டுல பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு காண்டாமிருகம் வீட்டுல இருக்குது. நீயே ஒரு காண்டாமிருகம். நீயே ஒரு காண்டாமிருகம். நீ இருள் இருக்கிறபடியால் அந்த இருளை எப்படி ஓட்ட முடியும்? நீ வெளிச்சத்துல தான் அந்த இருளை நீ ஓட்ட முடியும். இப்ப போட ஆமேன், இப்ப 2 ஆமேன் போட சீக்கிரம். சோத்திரம் வர மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். நீ இருளை விட்டு மாறி வெளிச்சத்துல வந்தால் எல்லாம் அந்தகாரத்தை மாற்றுவான். தெய்வம் உனக்கு கிருபை தெய்வம் தர ஆரம்பிப்பார். Glory to God. Glory to God. Glory to God. புருஷ வேலைக்கு எப்போ போறான்னு காத்து இருக்கிறது. எப்போ தனியா டைம் கிடைக்கும். when husband will go for the work, or when I will be in work spot, or when I will be in the spot at work, immediately take the phone and rotate and sit. Many times I have been warning. If you are not able to repent, you have to give an account to the presence of the Lord. One day you will reap it out. One day you will reap it out. One day you will regret. In this morning, dear beloved in Christ, praise the Lord. I am warning you with a humble, love-hearted. Repent yourself. Repent yourself. வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பி. அந்த காலம் எனக்கு வேண்டாம். அந்த காலத்தில் இருக்கிறதுனால உனக்கு ஜெபிக்க முடியல. சோஷியல் டிஸ்டன்ஸ்
பைபிளை வாசிக்க முடியல, சோஷியல் டிஸ்டன்ஸ். ஆராதிக்க முடியல, சபைக்கு கை தட்ட முடியல, குதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. அந்த காலத்துல விழுந்து போயிருக்கிறார். அதான் நீங்க வசனம் சொல்லுகிறது அழகாக. வாசிக்கிற வசனத்தை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனை பகைத்தான். யாரை பகைக்கிறான்? சொந்த சகோதரன் பகைக்கிறான், சொந்த அப்பா அம்மாவை பகைக்கிறான், சொந்த ஊழியக்காரன், ஞானஸ்தானம் கொடுத்த ஊழியக்காரனை பகைக்கிறான், ஆவிக்குரிய சத்தியத்தில் நடந்த தெய்வதாசன குடும்பத்தை பகைக்கிறான், கூட பிறப்பை பகைக்கிறான், பக்கத்தில் இருந்து ஆராதிச்சவனை பகைக்கிறான். ஸ்தோத்திரம் வர மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. சத்தியத்துக்கு வேண்டி இறங்கி வந்து ஆழமான தெய்வ சத்தியம் பிரஸ்தாபிக்கப்பட போதும் பாவத்துடைய வேறுக்குள்ள இருந்தபடியால் அதை பூட்டிக் கொண்டு வெளியே ஓடி போக ஆரம்பித்தார். இப்ப எங்க மூடுபடம் பாஸ்டர் பார்க்கும் போது மூடுபடம் போடுகிறாய், மாஸ்டர் அதை பாஸ்டர் பார்க்கும் போது ஃபுல் அதை ஹெல்மெட் கவர் பண்ண ஆரம்பிக்க, முகம் தெரியாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உன் அன்பு எங்கயா? காண்கிறதான கூட சொந்த சகோதரனை பக்கத்தில் இருக்கிறவரை நீ நேசிக்காத பட்சத்திலே, ரிமெம்பர், நீ நேசிக்காத பட்சத்திலே ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு இந்த பிரசங்கம் தெய்வ சபை ஒருமித்து தெய்வ ஜனங்கள் கடந்து வந்து ஆராதிக்கிறதான ஒரு அனுபவமாய் இருந்திருந்தால் அநேக விசுவாசிகளோட முகத்தை நோக்கி பலரும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இது லைவாய் போகிறபடியால் தெய்வ சபையோடு மாத்திரம் அல்ல, காண்கிற சகலரோடு எல்லா பரிசுத்தவான்களோடு தெய்வ ஆவியானவர் பிரஸ்தாபிக்கிறார். அட்டுழியம் அல்லவா நாம் செய்து கொண்டிருக்கிறோம், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த பாஸ்டர் பார்த்து அந்த பாஸ்டருக்கு பிடிக்காது, இந்த சபையை பார்த்து அந்த சபைக்கு பிடிக்காது, இந்த விசுவாசியை பார்த்து அந்த விசுவாசிக்கு பிடிக்காது, இந்த சபையில அந்த சபை, இந்த சபையில அந்த சபை. வசனம் சொல்லுகிறது, காண்கிறவருடைய சொந்த சகோதரன் என ஸ்தாபனத்தில் இருக்கிறதான தெய்வதாசன்மார்களே, பிரான்ச் சபையில ஊழியம் செய்கிற தெய்வதாசன்மார்களே, அங்கேயமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறதான தெய்வ விசுவாசிகளே, துக்கத்தோட சொல்லுகிறேன், நன்மை அனுபவித்தோம் அல்லவா, தெய்வத்துடைய விடுதலை அனுபவித்தோம் அல்லவா, ஒன்றுமில்லாத ஆலயத்தில் வரும்போதோ இன்றைக்கு தெய்வ உயர்த்தி அனுபவித்த நிற்கும் போதோ உன்னை நினைச்சு பார்க்க ஆரம்பி. கண்டவனும் கேட்டவனும் நீ வெறுத்து நீ எங்க போய் சோத்திரம் போட்டாலும் தெய்வராஜ்யத்துக்கு போக முடியாது. காரணம் என்ன? இருள் சம்பவித்திருக்கிறது, இருள் சம்பவித்திருக்கிறது. பிடிக்கலையா? சந்தோஷமா சொல்லு, பாஸ்டர் இந்த வசனம் ஜீர்ணிக்கிறேன், இந்த உபதேசம் எனக்கு ஜீர்ணிக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ இருளே விழுந்திருக்கிறாய். தலை பெருக்குதா? அப்படியே தலை கோலம் அடிக்கிறவன் அடிக்குதா? தம்பி, சகோதரா, சகோதரியே, பிசாசுரை ஆட்டி கொண்டிருக்கிறார். நீ இருளே விழுந்திருக்கிறாய், நீ இருளே விழுந்திருக்கிறாய். தெய்வாவியால சொல்லுகிறார், அந்த இருளே நீ வெளியே வர ஆரம்பி. வெளிச்சம் உனக்குள்ள வந்தால் இந்த தெய்வ வசனம் உனக்கு முத்தாய் மாறும், இது ஆசீர்வாதமாய் மாறும், உனக்கு ஒரு விடுதலையாய் மாறும். உன்னுடைய சொந்த அப்பனை அம்மையை நேசிக்காத நீ என்ன அன்பு? என்ன அன்பு? ஆவிக்குரிய அன்பு ஒன்று உண்டு, உலகமான ஒரு அன்பு உண்டு. ஆவிக்குரிய அன்பு சகலரையும் நிறுத்தி நிதானித்து தியானித்து தேவாலோசனை ஏற்றெடுத்து ஆவிக்குரிய அன்பிலே நடத்தப்பட ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். உலகமாயிருக்கிற அன்பு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்து போது, லவ் இஸ் பிளைண்ட். ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். லவ் இஸ் பிளைண்ட். எம்ஏ காரி 4 டிகிரி எடுத்தவள் பேஸ்புக்ல கடந்து வர ஆரம்பிச்சான். பிரைஸ் தி லார்ட். பேஸ்புக்ல வந்த பிறகு ஒரு அட்டக்கரி, அவன் பேரு ராஜா. பிரைஸ் தி லார்ட். அவன் ராஜா எப்படியா இருக்கணும்? ராஜரிகமாய் இருக்கணும். ஆகையால அவன் முகம் பார்த்த மொத்த அட்டக்கரி, பம்பு குச்சி மாதிரி ஒரிஜினல் ஃபிகர் அதுதான். இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? ராஜகீரமான வேற ஒரு போட்டோ எடுத்து அதை போட்டுட்டான். முகஜாட மாத்திரம் வேற ஒருத்தர் சரீரம் மொத்தம் அமர்ந்து, வெக்காபுலரி மொத்தம் அமர்ந்து, இந்த 4 டிகிரி எடுத்ததான எண்ணெய் காரி
இந்த Facebookல அழகாக லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. லவ் மூத்துது. மூத்து இது வரைக்கும் சோஷியல் டிஸ்டன்ஸா இருந்துச்சு. இது வரைக்கும் லாக்டவுன் ஆயிருந்துச்சு. இது வரைக்கும் ஷட் டவுன் ஆயிருந்துச்சு. ராத்திரில அப்பப்போ எட்டி பார்ப்பாங்க. ஒரு ரிலீஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. மீட்டிங் டுகெதர். பிரைஸ் தி லார்ட். மீட்டிங் டுகெதர் வந்த பிறகு விஷயம் தெரியுது. போட்டோல கண்ட ராஜரீகமான இந்த ராஜா அல்ல. ஈஜிப்துல போறது மாதிரி இருக்கான். உடனே யுத்தம் நடந்தது. என்ன அவன் காலை பிடிச்சான், இவ்வளவு காலை பிடிச்சான். அன்பு வேறு உள்ள போயிடுச்சு. அன்புடைய வேறு ஆழத்தில் இறங்கினதுனால இந்த கலர் அவன் பார்க்கல. இவன் படிப்பும் பார்க்கல. இவன் அவனுடைய அந்தஸ்து பார்க்கல. ஆனா அவனுடைய அந்தஸ்து அவன் பார்த்து நல்ல ஷோக்கு பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன இருந்தாலும் ஒரு ராத்திரி 2 பேரும் தீர்மானம் செய்தாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுல ஒத்து வரவில்லை. 2 பேரும் ஓடி போக ஆரம்பிச்சாங்க. இவன் சாதாரண ஒரு கூலிக்காரன். இவன் ராஜாதான், வேஷம் போட்டுவன். ஆனா ஒரு கூலிக்காரன், டிகிரி எடுத்தவர், சம்பத்துள்ள குடும்பம், நல்ல அனுபவம் உள்ளவர். யாருக்கு வேண்டி? இவனை மாத்தி இறங்கி வந்தாச்சு. மெத்தல இருந்து பெட்டில படுத்தவர். 12 டைனிங் டேபிளுடைய 12 சேர்ல உட்கார்ந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல, ரவுண்ட் டேபிள் டைனிங் டேபிள் ராஜபோஜம் புசித்ததான இந்த பெண் ஃபுட்பாத்ல சாப்பாடு சாப்பிடுகிறார். ஃபுட்பாத்ல சாப்பாடு சாப்பிடுகிறார். இப்ப அவனை விட முடியல, அப்பா அம்மாவை விட முடியல, யாரை விட இதான் பிளைண்ட். இந்த குழியில போய் விழுவா லவ். இது லவ் அல்ல. ஏன் பாஷையில சொன்னா இது லொல்லு. என்ன இது? லொல்லு. இந்த லொல்லுக்கு வேண்டிய அப்பனை வெறுக்கிறியே, இந்த லொல்லுக்கு வேண்டிய அம்மாவை வெறுக்கிறிய. 9 மாசம் பெற்றெடுத்ததான தாய், கர்ப்பம் தரித்ததான தாய், வேதனையோடு பிரசவித்த தாய் வெறுக்க முடியுமா? பிரியப்பட்ட குடும்பங்களே, கூட்டு சகோதரனை வெறுக்க முடியுமா? இந்த பாழா போன அன்புக்கு வேண்டி உடைய தெய்வ சபையை வெறுக்க முடியுமா? உடைய ஆவிக்குரிய தெய்வதாசனை, குடும்பத்தை, விசுவாசிகளை, உனக்காக ஜெபிச்சு நன்மை அனுபவித்த தெய்வ ஜனத்தை நீ வெறுக்க முடியுமா? எல்லாவற்றுக்கும் மேன்மையாய் 2000 வருஷத்துக்கு முன்பதாய் கல்வாரி சிலுவையில் ஒடுக்கப்பட்டதான அந்த இயேசுவை நீ நிந்திக்க முடியுமா? அன்பல்லையா? இது அன்பல்ல. உண்மையான அன்பு உள்ளவன் உன் பக்கத்தில் இருக்கிற தெய்வமா என்னாரு, உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை, உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரியை, உன் பக்கத்தில் இருக்கிற அனுபவத்தை நீ ஆராதிக்க ஆரம்பி. மாதா பிதா குரு தெய்வம் அல்லவா? ஓடி ஹல்லேலூயா. இதை நேசிக்காதவன் லட்சம் சாத்தாதே. 10,000 20,000 கூட சபையில உட்கார்ந்து கேமரா போக்கஸ் பண்ணி அங்க உட்காந்து ஆராதிச்சு நான் பெரிய சபையில இருக்கிறதுனால உனக்கு பெரிய கிரீடம் மேல தெய்வம் தர மாட்டார். உனக்கு பெரிய வில்லா பரலோகத்தில் தெய்வம் தர மாட்டார். சொத்தமாக மட்டும் மனம் திரும்ப ஆரம்பி. ஏன் உனக்கு புரியல? இன்னும் ஒப்புரவாகாத அநேக தெய்வதாசன்மார்கள், ஒப்புரவாகாத அநேக கூட்டு சகோதரமார்கள், ஒப்புரவாகாத அநேக சகோதரிமார்கள் ஸ்தோத்திரம் வர மாட்டாது. மனம் திரும்புவான். தெய்வத்துடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். என்னை கேட்கிற பிரியப்பட்ட குடும்பங்களே, பைபிள் தூக்குறவெல்லாம் ஊழியக்காரன் அல்ல, பிரசங்கிக்கிறவெல்லாம் ஊழியக்காரன் அல்ல. அனுபவத்தில் தெய்வத்துடைய ஆலோசனை திட்டவட்டமாய் வெளிப்படுத்த கண்டுபிடிக்க ஆரம்பி. கண்டுபிடிக்க ஆரம்பி. நீ போடுகிறதான கோமாளிக்கு ஆமா போடுகிற பாஸ்டர் அல்ல தெய்வதாசன். அவன் தெய்வத்துடைய ஊழியக்காரன் அல்ல. அவன் உனக்கு ஊழியம் செய்கிறான், உனக்கு வேலைக்காரன். அவன் தெய்வத்துக்கு வேலைக்காரன் அல்ல. அவன் வெறுக்கப்பட்டவன், அருவருக்கப்பட்டவன், கூலி வாங்காதையும் ஆதாயம் கேட்காதையும் ராத்திரியும் பகலும் தியாகம் செய்து கொண்டு தெய்வம் தருகிற நன்மைக்கு வேண்டி காத்திருந்து போராடி சத்தியத்தை சத்தியமாய் இந்த லைவாய் பிரசங்கிக்கிறதான அநேக தெய்வதாசன்மார்கள் உண்டு, அநேக தெய்வ ஜனங்கள் உண்டு. அவர்களை கனப்படுத்த ஆரம்பி. அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பி. அவர்களுக்காக போராட ஆரம்பி. ஏன் உலகம் இன்றைக்கு இருளாய் மாறி இருக்கிறது? ஏன் சபை இருளாய் மாறி இருக்கிறது?
ஏன் ஜனம் இருளாய் மாறி இருக்கிறது? வெளிச்சத்தை மறந்து போயிருக்கிறோம். Praise the Lord. வெளிச்சத்தை மறந்து போயிருக்கிறோம். இந்த சகோதரன் நேசிச்சு எத்தனை நாட்கள் ஆகிறது? இந்த லைவ்ல நான் கேட்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய குடும்பங்களே, பின்வாங்கி போனதான குடும்பங்களே, ஆவிக்குரிய சத்தியம் வேண்டும் என்ற தெய்வ சபையில கடந்து வந்து விட்டு ஓடி போனதான விசுவாசிகளே, உங்களை பார்த்து நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். இது பிபிசியுடைய உபதேசம் சத்தியம் அதை எழுத வைத்திருக்கிறது. தெய்வத்துடைய வார்த்தை. நீ அன்பா இருக்கிறாயா? நீ அன்பா இருக்கிறாயா? உனக்கு ஒப்புரவாக முடியல, மனம் திரும்ப முடியல, எப்படி காணாத தெய்வத்தை நீ ஆராதிக்க? இட்ஸ் a reality. அதனுடைய அர்த்தம் பூமியிலே காண்களுடைய அப்பாவோ அம்மாவோ ஊழியக்கார விசுவாசிகள் தெய்வமாய் என்றது அல்ல, விக்கிரகமாய் என்னும் அல்ல. If you have that love, you love your Father. Oh, hallelujah. நான் என் பாஷை பேசினாலும், நான் என்ன ஆராதிச்சாலும், நான் என்ன பிரசங்கிச்சாலும், அப்ப நம்ம நேசிக்கவில்லை என்றால், என் கூட பிறப்பு நான் நேசிக்கவில்லை என்றால், என் விசுவாசி நான் நேசிக்கவில்லை என்றால், I am unfit. Amen. Amen. ஸ்தோத்திரம். திருவசனத்தில் அழகாய் சொல்லக்கூடிய சபாத்தோடு சொல்லதான ஒரு பதம் உண்டு. Glory, hallelujah. உடைய சத்துருக்களை தெய்வம் உனக்கு சிநேகிதனாய் தெய்வம் மாற்றுவார். நீ இருள இருக்கிறதுனால இந்த அன்பை குறித்து எனக்கு தெரியல. நீ இருள இருக்கிறதுனால சபையுடைய வேலை உனக்கு தெரியல. நீ இருள் இருக்கிறதுனால ஊழியக்காரனுடைய வேலை உனக்கு தெரியல. நீ இருள் இருக்கிறதுனால கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜபத்துடைய அருமை என்னதென்று உனக்கு தெரியாது இருக்கு. Totally confused. பகலுடைய கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், மடங்கி வர எத்தனை பேர் தயாராயிருக்கு? எத்தனை பேர் திரும்பி வர தயாராயிருக்கு? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க தயாராயிருக்கிறோம்? God's love is not a blind. God's love is eternal life. Oh, God's love is not a blind. It has an eternal thing in the heavenly realm. உன்னை பாராளுது கொண்டு போய் உடைக்கிறதல்ல. என்னை கேட்கிறதை பிள்ளைகளே, உலக அன்புடைய தெருவில் விட போதும், உலக அன்புடைய பாரிவராந்திரத்தில் விட போதும், உலக அன்புடைய எல்லாம் தள்ளப்பட போதும். அன்றைக்கும் இந்த கல்வாரி அன்புடைய தேடி வர ஆரம்பிக்கும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. மண்ணுக்கு ஈடா எண்ணத்தை செலுத்த முடியும். அதாவது சிலதான ஒரு காரியம் உண்டு. தாவே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் தெய்வத்தை ஆராதிக்கிறேன். Glory, hallelujah. யா நேசிக்க முடியல, யா விட்டு ஓடுகிறாய், யா விலகுகிறாய், யா அதே பிளாக்மெயில் பண்ணுகிறாய். வேண்டாம், நிறுத்த ஆரம்பி. நீ இருள் இருக்கிறதுனாலதான் சாதனம் தோணுது. நீ இருள் இருக்கிறதுனாலதான் மாத்திரை எடுத்து போட்டுக்கிறது. நீ இருள் இருக்கிறதுனால உனக்கு ஜீவிக்க முடியல. நீ இருள் இருக்கிறதா சபை விட்டு ஓடி போக எஸ்கேப்பாக பார்க்கிறாய். இதுவரைக்கும் ஓடி போக முடியும். வெளிச்சத்தில் வர ஆரம்பி. உன்னுடைய துக்கத்தை தெய்வம் சந்தோஷமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? திருவசனத்தில் வாசிக்கிறோம், தெய்வ சபை ஒருமித்து ஜெபித்தார், தெய்வ சபை ஒருமித்து ஆராதிச்சார், தெய்வ சபை ஒருமித்து தெய்வத்தை தொழுது கொண்டார். கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், உடைய எல்லா கன்ஃபியூஷன்களை தெய்வம் மாற்றுவார், உடைய எல்லா துக்கங்களை தெய்வம் மாற்றுவார், உடைய எல்லா பயத்தின் ஆவிகளை தெய்வம் மாற்றுவாராக. அந்த வசனத்தை வேகமாய் வாசிப்போமாக. ஆரம்பத்தில் வாசித்ததான கீவர்டாய் இருக்கிறதான தெய்வத்துடைய திருவசனம் யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வேகமாய் வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், என்னை பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே இருக்க மாட்டான். அவன் வெளிச்சத்திலே இருப்பான், அவன் அன்பிலே இருப்பான், அவன் ஐக்கியத்திலே இருப்பான், அவன் உபதேசத்திலே இருப்பான், அவன் பரிசுத்தத்திலே இருப்பான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, அல்லது உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாரை போல அல்ல, மறுரூபமாக்கப்பட்டவளாய், மறுரூபமாக்கப்பட்டவளாய் நம்முடைய ஜீவிதத்திலே ஒரு மாற்றம் சம்பவிக்கட்டும். Praise the Lord. இந்த நாட்கள் வேண்டியது நறுகொண்டு இருந்தது. கண்ணீரோடு ஜெபிக்குவார்.
அப்ரிசியேஷன் கேட்குவான் அல்ல, எக்ஸ்போஸ் பண்ணுவான் அல்ல, ஃபேம் உண்டாகுவான் அல்ல, பெரிய பேனர் போர்டு கிடைக்குவான் அல்ல, பெரிய சீட்டு கிடைக்குவான் அல்ல. உடைய அறையில இருந்து ஜெபிக்க தொடங்கினான். உடைய ஜெபம் ஆயிரங்களை மாற்ற ஆரம்பிக்கும். ஓ ஜீசஸ், 1000 தெய்வ சபைகளை உருவாக்க முடியும், 1000 தெய்வ ஜனங்களை மாற்றெடுக்க முடியும், 1000 குடும்பங்களை தெய்வத்துக்கு வேண்டி பிரயோஜனப்பட ஆரம்பிக்கும். வெளிச்சம் ஒன்றில் இல்லாதபடியால் இருளே மாண்டிருக்கிறாய், இருளே மாண்டிருக்கிறாய். வெளிச்சம் உள்ளவனுக்குள்ளே ஒரு பெரிய துடிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். அதான் திருவசனத்தை வாசிக்கிறோம். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்து போகும்போது அவளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறதான அவளுடைய குழந்தை நினைச்சு ஆரம்பித்ததா, துடிக்க ஆரம்பித்தது. ஓ, அவளுடைய வெளிச்சம் இவள் மேல பிரகாசிக்கும் போது உள்ள கர்ப்ப பாத்திரம் துடிக்க ஆரம்பித்தது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நீ ஒருமித்த தெய்வத்தை ஆராதிக்கும் போதோ, கூட்டு சகோதர கூட்டு சகோதரி குடும்பங்களை காணும் போதோ உள்ள வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதான் இயேசு சொல்லுகிறார். மீண்டும் வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் இருளிலே இருக்க மாட்டான், ஒளியை அடைந்து அவன் வெளிச்சத்தை அனுபவிப்பான். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவன் வெளிச்சத்தை பின்னாலே போகிறவன் என்ன இருக்காதான்? இருள் இருக்காது. இன்னைக்கு கேட்ட இத்தனை பாகம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்காது. ஒரு பயம் இருக்காது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது, ஒரு துக்கம் இருக்காது. நம்முடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். Praise the Lord. When you follow Jesus, the light of Jesus will reflect on you. இயேசுவுடைய வெளிச்சம் உள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த லாக்டவுன் முடிந்து நாம் எழுந்திருக்கும் போதோ அல்லது இந்த காலகட்டத்தில் தெய்வத்தோடு கேட்க ஆரம்பி, கர்த்தாவே உங்களுடைய வெளிச்சம் என் மேல பிரகாசிக்க செய்யட்டும், எங்களுடைய சபை மேல பிரகாசிக்க செய்யட்டும், எங்களுடைய கூடாரங்கள பிரகாசிக்க செய்யட்டும், வாலிப பிள்ளைகளோடு பிரகாசிக்க செய்யட்டும். அவர்கள் காணும் போதோ இந்த வெளிச்சம் மற்றவர்களை எக்ஸ்போஸ் நடத்த ஆரம்பிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களை சத்தியத்திலே நடத்துவார் தெய்வத்துடைய ஆவியானவர். கருணை தெய்வம் தருவாராக. பிரைஸ் தி லார்ட். Hallelujah, hallelujah. When the light shine, that light will start to share others. Amen. நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களை கைமாற ஆரம்பிக்கும், ஷேர் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் தெய்வத்துடைய வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வெளிச்சத்தில் கடந்து வருவான் தெய்வத்துடைய ஆவியானவர். உனக்கு ஒரு இன்விடேஷன் தர ஆரம்பிக்கிறார். இருளை போகாத சகோதரா சகோதரி, இருளை போகாது. வாலிப தம்பி தங்கச்சி அம்மாமார்களே, இருளை நீ பின்பற்றாது. இந்த இருளை விடுவிக்குவான். 2000 வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டி பட்டதான பாடுகள், நமக்காக பட்டதான வேதனைகள், 3 ஆணிலே 5 காயங்களே தொங்கிக் கொண்டிருக்கிறதான அந்த இயேசுவை கண்ணோக்கி பார்க்க ஆரம்பி. இருளில் இருக்கிறதான ஜனத்தை ரட்சிப்புகளை கொண்டு வருவார், வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவர் நமக்கு வேண்டி பட்டதான பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அவர் நமக்கு வேண்டி மரித்தார், நமக்கு வேண்டி அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்கு வேண்டி 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து ஆரம்பித்தார். நீயும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் மரித்த தெய்வத்தை அல்ல, உயிர்த்தெழுந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இதாவது செய்தி இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் நமக்கு வேண்டி பிதாவின் வலது பாசத்திலே மருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல வேறு ஒரு நாள் செய்தி இருக்கிறது. அந்த இயேசு மீண்டுமாக அதிவேகம் வரப்போகிறார். உன்னையும் என்னையும் சேர்க்குவார். அந்த வெளிச்சத்தின் பரலோகத்திலே கொண்டு போகுவார். லைட் இல்லாத, சூரியன் இல்லாத, சந்திரன் இல்லாத அந்த வெளிச்சத்தால் பிரகாசிக்கிறதான ஒரு வெளிச்சத்திலே நம்மை கொண்டு போகுவார். அவர் அதிவேகம் வரப்போகிறார். ஆமென், ஆமென். அந்த இயேசு சொல்லுகிறார், என்ன பின்பற்றி வர ஆரம்பி. இன்னைக்கு பலருக்கும் சபை ஃபேனாய் மாறிடுச்சு, பலருக்கு ஊழியக்கார் ஃபேனா மாறிடுச்சு, பலருக்கு வர்ஷிப் லீடர் ஹீரோவாய் மாறிட்டாங்க. நான் அந்த ஃபேன், நான் இந்த ஃபேன், நான் இந்த குரூப், நான் அந்த குரூப். நீ எந்த மண்ணாங்கட்டி இருந்தாலும் அங்க ஒரே ஒரு குரூப் தான். ஸ்தோத்திரம் வர மாட்டேன், ஸ்தோத்திரம் வர மாட்டேன், ஸ்தோத்திரம் வர மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நீ எந்த குரூப்பா இருந்தாலும் சரி, பரலோகத்தில் ஒரே ஒரு குரூப். என்ன குரூப் தெரியுமா? பரிசுத்த கூட்டம், பரிசுத்த ஜனம்.
பரிசுத்த தெய்வ சபை, பரிசுத்த கூட்டம், அந்த கூட்டத்துக்கு வேண்டி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை இன்பம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த பகல் வேளை இந்த தெய்வ செய்தி நான் கைமாற ஆசைப்படுகிறேன். என்னை கேட்கிறதான விசுவாசிகள், என்னை கேட்கிறதான தெய்வ ஜனமே, இனி சில நாட்கள் காத்திருக்க ஆரம்பி. வேகமாய் ஒரு விடுதலை தெய்வம் நமக்கு தரப்போகிறார். நாம் மனம் திரும்பினால், சபை மனம் திரும்பினால், தெய்வ ஜனம் மனம் திரும்பினால், ஊழியர்கள் மனம் திரும்பினால், உன் பந்திருக்கிற தெய்வதாசன்மார்கள் ஒரு விடுதலை பட்டணத்தில் உண்டாக ஆரம்பிக்கும். இந்த வைரஸ்ல ஒரு விடுதலை தெய்வம் நமக்கு தருவார், ஒரு ஜெயத்தை தெய்வம் தருவார். எத்தனை பேர் ஆயத்தமாய் காத்திருக்க ஆரம்பிக்கிறீர்கள்? நம்முடைய ஃபேன் தெய்வமாய் இருக்கிறார், அவரை பின்பற்றார்கள், வேற யாரும் அல்ல. இன்னார நம்பி நரகத்துக்கு போகாது, இன்னார நம்பி நரகத்துக்கு போகாது. இயேசுவை நம்ப ஆரம்பி. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் என்றால் செய்வான். இயேசுவை பின்பற்ற ஆரம்பி. ஐயா, என் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஃபேனா இருக்கிறது, எனக்கு ஹீரோவா இருக்கிறது, எனக்கு நல்ல ரோல் மாடலா எனக்கு கற்றுக் கொடுத்தது, என நல்ல ஆவிக்குரியதான என்னை நடத்துகிறதான என்னுடைய மாய்வலாய் தெய்வமாய் காணப்படுகிறார், என நல்ல எபினேசராய் காணப்படுகிறார். எத்தனை ஆஃபர் எனக்கு கடந்து வந்தது, எத்தனை இன்விடேஷன் எனக்கு கடந்து வந்தது, எத்தனை மேலான பதவிகள் எனக்கு கடந்து வந்தது, எத்தனை மேலான போஸ்டுகள் பொசிஷன்கள் கடந்து வந்தது. அவர் எல்லாருக்கும் வேண்டாம் என்று வச்சது எந்த தெய்வத்திலே சத்தியத்துக்கு வேண்டி யாருக்கும் அடிமையாய் மாறுவானல்ல, யாருக்கும் குலமாய் இருக்குவானல்ல. நான் அறிந்ததான சத்தியத்திலே, நான் அறிந்ததான அனுபவத்திலே எனக்கு கற்றுக் கொடுக்கிறதான பரிசுத்த ஆவியான சத்தியத்தை குற்றமாக நல்ல மனசாட்சியோடு கரைத்துறையற்றவனாய் குற்றமற்றவனாய் தெய்வதனத்துக்கு போதித்து சிலரையாவது நித்தியராஜ்யத்தில் கொண்டு போகுவான். இன்னும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இன்னும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தின் நிமித்தமாய் அநேக கல்லீரல்கள் உண்டு, அநேக வேதனைகள் உண்டு, அநேக அவமானங்கள் உண்டு, அநேக நிந்தைகள் உண்டு. பலரும் பாராட்டவில்லை என்றாலும் எந்த தெய்வத்தின் நாமத்திலே ஒரு நாள் எங்களுக்காக தெய்வம் வைத்திருக்கிறார். ஆனால் ஜனம் சத்தியம் அறிய வேண்டும். இந்த பதவியில் நீங்க இருக்கிறாய், நீ யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாய், நீ யாருடைய பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? வாலிபனே, இந்த இருக்கிற பிசாசை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான், உன்னை டைவர்ட் செய்து கொண்டிருக்கிறான். தம்பி, சகோதரா, சகோதரி, அம்மாமார்களே, மடங்கி வர ஆரம்பி, ஒப்பு கொடுக்க ஆரம்பி. இந்த சத்தியம் எனக்கு வேண்டியதாக இருக்கிறது. Glory to God, glory to God. இருள் எனக்கு வேண்டாம், இயேசுவின் வெளிச்சம் எனக்கு போதும். அந்த வெளிச்சம் உன்னிலே வெளிப்பட போதும், அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீ மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறவனாய் மாற ஆரம்பி. நல்ல வஸ்திரம் இல்லை, நல்ல அழகு இல்லை, நல்ல முடி இல்லை, நல்ல ஃபிகர் இல்லை, தெய்வத்துடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் மற்றவர்களை தொட ஆரம்பிக்கும். உடாமானா சப்தராமா. இந்த ஆராதனை முடிந்து நீ எழுந்திருக்கும் போது ஜனம் சொல்லணும், பட்டினியா இருக்கிறாயா, கஷ்டமா இருக்கிறாயா, வியாதியா இருக்கிறாயா, நெருக்கமா இருக்கிறாயா, உபத்திரமா இருக்கிறாயா, இவ்வளவு பாடுகள் மத்தியிலே உடைய முகம் பிரகாசிக்கிறது காரணம் என்ன? நீ இவ்வளவு ஜலசாலியா நடக்கிறது காரணம் என்ன? ஓ ஹalleluya. தெய்வத்தின் திருவசனம் சொல்லுகிறது, அவர் எனக்குள்ளே வந்திருக்கிறபடியால், அந்த வெளிச்சம் மேல் வியாபரிக்கிறபடியால் மற்றவர்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறேன். இந்த காலகட்டத்திலே அல்லேலூயா, நீ மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க ஆரம்பி. Share your light to this world. Don't live in the darkness. If you live in the darkness, you have no right to come into God's presence. தெய்வ சமூகத்தில் அந்த காலத்தில் இருக்கும் போது அவரோடு உனக்கு ஹalleluya சேர முடியாது, ஐக்கியம் இருக்க முடியாது. சோஷியல் டிஸ்டன்ஸ் மாத்திரம் இருக்கும். Keep away. Devil will say, keep away, keep away. No, தெய்வ சமூகத்திற்கு வர ஆரம்பி. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வெளிச்சமாய் இருக்கிற தெய்வம் வேகமாய் கடந்து வந்து யாரை கொண்டு போகிறார்? அவரை உண்மையாய் வெளிச்சத்திலே பின்பற்றுகிறவரை தெய்வம் கொண்டு போக தயாராக இருக்கிறார். இதில் எத்தனை பேர் தகுதியாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? இருக்கிற இடங்களை கண்களை விட ஆரம்பிங்க, முழங்கால் படியிட ஆரம்பிங்க. இந்த கடைசி நிமிஷம் தெய்வத்துடைய ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பின் தம்பியே, தங்கச்சியே, சகோதரா, சகோதரியே, அம்மாமார்களே, என் பிரியப்பட்ட தெய்வதாசன்மார்களே, ஒரே போவாசு தோட்டத்தில் ஊழியர் செய்கிறதா தெய்வதாசன்மார்களே, ஸ்தாபன நேதாக்கன்மார்களே, லீடர்களே, தீர்க்கதரிசிகளே, அவருடைய ஆராதனை நடத்துகிற வாலிப சகோதரமார்களே, அங்கே மிகமாய் செதறி இருக்கிற தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, வெளிச்சத்தில் கொண்டு வருவான். தெய்வத்துடைய ஆவியான எச்சரிக்கிறார். நீ வெளிச்சத்தில் வர ஆரம்பி. உலகம் இருளா இருக்கிறது, உலகத்தில் அந்த காலத்தில் இருக்கிறது. சபை இருள், அதே சபையானது இருளை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஜனம் இருளை பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் விடுவிக்க
ஜீவிக்குவாரு என்ற தெய்வம் இந்த பகல் வேளை சிலரை ஹல்லேலூயா அழைத்துக் கொண்டிருக்கிறார். சிலரோடு தெய்வாவியால் இடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மடங்கி வர ஆரம்பி. இதிலே ஒரு ஜெயம் பெறுவார், இதிலே ஒரு வெற்றி பெறுவார். கர்த்தாவே, நஷ்டப்பட்டதான வெளிச்சம், நஷ்டப்பட்டதான ஆராதனை, நஷ்டப்பட்டதான உபதேசம், நஷ்டப்பட்டதான ஆவின் அனுபவங்கள், நஷ்டப்பட்டதான கனிகள், நஷ்டப்பட்டதான வேறுபடுத்த ஜீவியங்கள், நஷ்டப்பட்டதான அன்பின் சுவிசேஷத்தின் ஐக்கியங்கள், பரிசுத்தங்கள் நாங்கள் திருப்பி கொண்டு வருவார். எங்களுக்கு கிருபை தாரும். உண்மை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று எத்தனை பேர் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அவர் வெளிச்சமாக இருக்கிறது போல அந்த வெளிச்சத்தை நடத்துவான். ஆவியானவரை ஜெபிக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த லைவாய் ஹல்லேலூயா இந்த மெசேஜ் ஆனது வைரலாய் ஆக போகிறது. ஓ, தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். அநேக பேர் தெய்வாவியால் தொட போகிறார். அநேக உள்ளவர்களை மாற்ற போகிறார். உடாமான சக்கரை கடகாரகா அநேக ஆபரேஷன் நடத்த போகிறார். கத்தி இல்லாத ஒரு ஆபரேஷன், மருந்து இல்லாத ஒரு ஆபரேஷன் நான் இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய சுற்றிலுமாய் தெய்வத்தில் தீ இறங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய சரீரத்தில் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். உடாமான சக்கரை கடகா ரபா உடைய துக்கத்தை தெய்வம் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீ இருள வந்ததனால பயத்தோடு இருக்கிறாயா? நீ இருள இருக்கிறபடியால் கன்ஃபியூஷன் இருக்கிறாயா? நீ இருள இருக்கிறபடியால் துக்கத்தில் இருக்கிறாயா? நீ இருளை விட்டு வெளியாகும் போதோ உடைய பயம் மாறுகிறது, உடைய கன்ஃபியூஷன் மாறுகிறது, உடைய துக்கம் மாறுகிறது. துக்கத்தை தெய்வம் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். தேசத்தில் பேருக்கு வெளிதாக இருக்கிறது. தேசத்தில் பேருக்கு வெளிதாக இருக்கிறது. இந்த வெளிச்சத்தில் ஜீவிக்கிற இயேசு எத்தனை பேருக்கு வெளிதாக இருக்கிறது. எல்லாரும் வாயத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாயத்துக்கு சத்தமாய் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஓ ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கவில்லை என்றாலும் உங்களுடைய சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் அறிந்து கொண்டிருக்கிறார். வீட்டில் ஒரு நிமிஷம் சத்தம் உயரட்டும், உயரட்டும். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடு, கண்ணை பறக்கு பார்க்காது, அங்கே இங்கேமா டைம் பாஸுக்கு இருக்காது. வாலிப தம்பி, சகோதரா, சகோதரியே, முடிவு நேரத்தில் வந்திருக்கிறார், முடிவு நேரத்தில் வந்திருக்கிறார். சத்தமாய் கதற ஆரம்பி. நானா என் வீட்டுக்குள்ள வெளிச்சம் கடந்து வரட்டும், என் குடும்பத்தில் வெளிச்சம் கடந்து வரட்டும், என் வாழ்க்கையில் வெளிச்சம் கடந்து வரட்டும், நஷ்டப்பட்ட வெளிச்சம் கடந்து வரட்டும், என் ஜீவிதத்தில் அந்தகாரங்கள் மாறட்டும், என் ஜீவிதத்தில் பயத்தின் ஆவிகள் மாறட்டும், கன்ஃபியூஷன் ஆவிகள் மாறட்டும், துக்கம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு விடுதலை நடக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, அருமையான நல்ல நேரங்களுக்காக தெய்வத்தை வாழ்த்துகிறோம். இடையா எளிய கரத்தில் தெய்வம் வந்தமான இந்த தெய்வ செய்தியை கைமாறுமான இந்த பகல் வேளை கர்த்தாவே ஹல்லேலூயா பிரஸ்தாபித்திருக்கிறபடியால் கெட்டவானோரோடு தெய்வ ஜனத்தின் மத்தியிலே தயவாய் கண்டு கொண்டிருக்கிறவர்கள் எல்லா சிநேகிதன்மார்கள், எல்லா விவோசுகள், எல்லா சம விசுவாசிகள் இனிமேல் கொண்டு காண்கிறதான சகலர்கள் தெய்வத்துடைய பிரத்யேகத்துடைய பரிசுத்தாவியானே ஒரு கவரிங், ஒரு கவரிங், ஒரு வெளிச்சம் இதுல பிரகாசிக்கட்டும். இப்பொழுது ஜனத்துக்குள்ளே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அவர்களை பயப்படுத்துகிற ஆவிகள் மாறட்டும், அவர்களை கன்ஃபியூஷன் உண்டாக்குற ஆவிகள் மாறட்டும், அவர்களுக்குள்ள துக்கம் உண்டாக்குற அனுபவங்களை தெய்வம் மாற்றுவீராக. சத்தியம் அறிவீர்கள், சத்திய விடுதலையாக்கும் என்று சொன்னது போல இந்த பகல் வேளை சத்தியம் ஆழத்தில் இறங்கி வருவான். குடும்பங்களை பலப்படுத்துவீராக. அந்த காலத்தில் இருக்க வாலிப தம்பியே, அந்த காலத்தில் இருக்க அம்மாமார்களே, அந்த காலத்தில் சகோதரா சகோதரியே, ஓ இந்த நாட்களில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இந்த நாட்களில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அவருடைய பாவவேலைகளை கண்டுபிடிச்சு கர்த்தாவே ஒன்று உணர்த்தப்பட்டு அதில் ஜெயம் பெற்று வெளிச்சத்தில் ஜீவிக்குவார். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் தெய்வத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபைகளோட வெளிச்சமாய் மாறட்டும், எங்களுடைய பட்டணத்தில் ஸ்தாபனங்கள் ஒரு வெளிச்சமாய் மாறட்டும், எங்களுடைய கூட்டு வேலைக்காரர்கள் வெளிச்சமாய் மாறட்டும். எல்லா வாச தோட்டத்தில் வேலை செய்கிறதான ஊழியர் செய்கிறதான எல்லா புஸ்தகமார்கள், எல்லா சுவிசேஷகாரர்கள், எல்லா தீர்க்கதரிசிகள், எல்லா ஊழியக்காரர்கள், எல்லா டீச்சர்களும் தெய்வ வெளிச்சமாய் மாறட்டும். கூட்டு விசுவாசிகள் மாறட்டும். நாதா வேறுக்கு வேண்டிய தெய்வத்தை வஞ்சிக்காதபடி நஷ்டப்பட்டதை இந்த நாட்களை உணர்ந்து கொண்டு அழமாய் தெய்வசமத்தில் ஜெபிக்க போதும். இதிலே ஒரு மாற்றம் இதற்கு தருவீராக, இதிலே ஒரு விடுதலை தெய்வம் தருவீராக. அதுவே ஒருமித்து ஜனம் ஜெபிக்க போதும் இந்த லாக்டவுன் மாறுவார், ஒருமித்து தெய்வ சபையை ஆராதிக்குவார். சொர்க்கங்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். யாவரையும் தெய்வம் தொட்டுவீராக. இந்த வாரம் முழுவதுமாய் அவருடைய துக்கங்கள் மாறட்டும், கன்ஃபியூஷன்கள் மாறட்டும், பயத்தின் ஆவிகள் எடுத்து மாறட்டும். வெளிச்சத்தில் நடந்து
இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு கைமாறுவார். நம்முடைய ஜனத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தோட கடந்து போகட்டும். தெய்வத்திலே கிருபையோடு பிள்ளைகளோடு வியாபரிக்கட்டும். ஜனங்களை கட்டபடியால் ஸ்தோத்திர, விடுதலை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திர. கர்த்தாவின் பூரணாமம் மகிமைப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு துதிக்கிற கர்த்தாவே, அடியே தாழ்த்துகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மர்மவாதே ஆமென். பிதாவாகிய இருக்கிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதான சந்தோஷம் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஜெபிக்கிற சகல காரியங்கள் விசேஷமாக தெய்வ செய்திகள் எல்லா தெய்வ பிள்ளைகள் எல்லா குடும்ப